ஹாய் சார், ஒன் கொஸ்டின் சார். Yes. 2010ல ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அவர் யாருன்னு தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. 2010 வெளிநாட்டுல இருந்தோம், நாங்க ஹனிமூன் போயிருந்தோம் அப்போ. ரொம்ப முக்கியம். அதனால அவார்ட் பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அதே வருஷம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை கூட கேன்சர் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? 2010 தென் தமிழகத்தில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான பிரத்யேக புற்றுநோய் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட். எனக்கு இந்த மேடை புதுசுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதே மேடைகள் தான் என்னை வளர்த்தன. தனிப்பேச்சு, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், விவாத மேடை என்று பல மேடைகளை பார்த்த எனக்கு இன்றைக்கு வணிக மேடை, அதிலும் குறிப்பாக புதிய தலைமுறை, அனுபவமிக்க பழைய தலைமுறை சந்திக்கின்ற ஒரு மேடையில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். அதாவது குடும்ப தொழில் செய்வதில் ஏற்படுகின்ற எத்தனையோ நன்மைகள், அதில் ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதுக்கு இவங்க அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க, குடும்ப தொழில் வழிகளும் பலிகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வழின்னா தெரியும், அதுக்கான பாதை. பலின்னா என்ன அப்படின்னா பெயின். அதான் நம்ம சொல்றோம், பெயின் இல்லைன்னா கெயின் இல்லை அப்படிமோ ஒரே வார்த்தையில. இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் குடும்பத்தோடு செய்கின்ற அந்த குடும்ப தொழில்களுக்கு தான் ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்குங்கிறாங்க. நம்முடைய ஜிடிபியிலேயே 69% வந்து குடும்ப தொழில்கள் மூலமாக தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்குது. இந்த குடும்ப தொழில் செய்து அதன் மூலமாக முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை என்று 4 தலைமுறைகளாக கூட இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இலக்கியத்தில் பார்க்குறப்ப அரசாங்கத்துக்கு எப்போதாவது பணம் தேவையா இருந்தா அவர்கள் உடனடியாக யாரை நோக்கி போவார்களாம்? வெளிநாட்டில் கடன் வாங்க மாட்டாங்களாம், வணிகர்கள்ட்ட தான் கடனை வாங்குவாங்களாம். அதுக்கு என்ன ஆதாரம்னா சிலப்பதிகாரம் ஒரு ஆதாரம். அதாவது கோவலன் வீட்டுக்கு ஆள் அனுப்புவாங்களாம். யாரு? அரசர்கள். மன்னர் பின்னோர் அப்படின்னு ஒரு பேர் உண்டா வணிகர்களுக்கு. 2000 ஆண்டு பழமையான வணிக முறை கொண்ட நம்முடைய தேசத்தில் இந்த குடும்ப வணிகத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன, என்னென்ன சாதனைகள் நாம் சாதித்திருக்கிறோம், அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த அருமையான நிகழ்வை எஸ்கான் 2023 இந்த தலைப்பை பார்க்குறீங்க, குடும்ப தொழில் பலிகளும் வழிகளும், இளம் தலைமுறையினர் மற்றும் மூத்த தலைமுறையினர். இவங்க தான் இன்னைக்கு பேச போறாங்க. நீங்க எல்லாம் இங்க பேசுறவங்க குறையா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்கள் குரலை தான் இவங்க வந்து எதிரொலிக்க போறாங்க. இதுதான் இன்னைக்கு தலைப்பு, குடும்ப தொழில் பலிகளும் வழிகளும், இளம் தலைமுறையினர் மற்றும் மூத்த தலைமுறையினர். மூத்த தலைமுறையினர் ஒத்துக்கிட்டதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை ஒரு பட்டிமன்றம் போட்டோம். வழக்கமாக போடுற பட்டிமன்றத்துக்கு பதிலாக பாட்டிமன்றம்னு போட்டோம். வயதானவர்கள் வீட்டில் அன்பை வளர்க்கிறார்களா வம்பை வளர்க்கிறார்களா அப்படின்னு போட்டிருந்தோம். இதில் என்ன சங்கடம் தெரியுங்களா? பாட்டிகளே கிடைக்கல, எல்லாமே பாட்டி அப்படிங்கிறாங்களே தவிர யாரும் பாட்டின்னு ஒத்துக்கல. ஆனா மூத்த தலைமுறையினர் இன்றைக்கு தங்களுடைய அனுபவத்தால் பெருமை சேர்க்க வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் சார்பாக. மூத்த தலைமுறையினர் மட்டுமல்ல, நாங்களும் சுயமாக சிந்தித்து படித்து பயணம் செய்து எங்கள் அனுபவத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு டெக்னாலஜியும் கை கொடுக்கிறது என்று சொல்வதற்காக வந்திருக்கிற இளைய தலைமுறையினர், அவர்களையும் நாம் வந்து அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து டிவியில் பார்க்குறோம்,
ஏய் வாயை மூட்டிட்டு உட்காரு, அப்படிலாம் இல்லை. அந்த ஆளு முதல்ல வெளியே போய் சொல்லு, அதெல்லாம் இல்லை. அதை பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அது நம்முடைய மரபே கிடையாது. கருத்துக்கள் வரணும். 2 லட்டு மோதுனா அது பூந்தியா தான் உதிரும். அதுபோல கருத்துக்கள் மோதுகிற போது கனிகளாக செய்திகள் நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் நம்ம சிறப்பாக எதிர்பார்க்கிறோம். இங்க இந்த மாதிரி தான் இவங்க பேச இருக்கிறாங்க. ஆக்ரோஷமா கோபமா அதை காட்டலாம். செய்தி என்ன என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை தர இருக்கின்றார்கள். இது எப்படி எவ்வளவு நேரம் நடத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். ஏன்னா இது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கு. நேற்று தொடங்கின இந்த அருமையான நிகழ்வு சிறப்பாக போயிட்டு இருக்குது. எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரம் தான் மொத்த நேரமே. இந்த பக்கம் 7 பேர், இந்த பக்கம் ஒரு 7 பேர், 14, என்னை சேர்த்து 15. நான் 2 தடவை பேசினா 16, அப்படி வச்சுக்கோங்க. இந்த 16 பேர் சேர்ந்து 1.25 மணி நேரத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சாகணும். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் எங்க பேச போனாலும் எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத குறிப்பாக கேட்டுக்கிடுவேன். ஒரு சின்ன கிராமத்தில் நான் பேச போனப்ப அங்க இருக்க பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும். அவர் கண்ணீர் விட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, இது உங்க ஊரியா, எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க, நாங்க போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்ப நான் வேலையை தவிர ஒரு ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்கேன். தலைப்பு சொல்லியாச்சு, நேரம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, இதை 3ஆ பிரிச்சுட்டு நாங்க பேச போறோம். என்னென்ன அப்படிங்கிற அந்த 3 வகையான பிரிவு என்னங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் ஒன்று, நினைவு வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும். 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவாலே சமாளி தான் 2வது. ஏடா பழைய சிவாஜி படமா இருக்குன்னு நினைக்காதீங்க, சவாலே சமாளி. 3வது தான் ரொம்ப சிறப்பு, எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் தடை அதை உடை, இதான் 3வது தலைப்பு. இந்த 3க்குள்ளதான் பேச இருக்கிறாங்க. எப்பவுமே நினைவு வச்சுக்கோங்க, தடை உடைங்கிறப்ப ஒரு பெருமை என்ன தெரியுங்களா, தமிழ்ல சோதனைன்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், 2 கொம்பு போட்டு எழுதணும். சோதனை அப்படின்னு எழுதுனா. ஆனா அந்த 2 கொம்பை ஒடிச்சு போடுங்க, என்ன வரும்? தமிழ்நாட்டில் தான் கேட்குறேன். சாதனை. ரொம்ப பேருக்கு தமிழ் எழுத்தே மறந்து போச்சு. அதனாலதான் இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ ரொம்ப பிரபாதமா போயிட்டு இருக்கு. ஆனா போட்டு சொல்லி தர்றாங்க டீச்சரு. அந்த ஆனா போட மாட்டேன் அப்படிங்கிற அந்த பையன், இப்படி பெரிய பையன், எனக்கு இந்த ஆணை தான் பிடிக்குது அப்படிங்கிறான். சோதனை 2 கொம்பு, உடைங்க சாதனை, தடை அதை உடை. அதே போல சவாலே சமாளி, எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும். இதுதான் இன்றைக்கு 3 வகையான தலைப்புகள் வச்சிருக்கிறோம். அதுல முதல்ல மூத்தவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அவர்களை வரவேற்று, இன்றைய சூழலில் குடும்ப தொழில்களில் ஏற்படுகின்ற வலிகள் என்ன, குடும்ப தொழில் சிறக்க வழிகள் என்ன, அவ்வளவுதான். தமிழ்ல 3 லகரம் இருக்குங்க. தயவு செஞ்சு நான் பாடத்திலே பயப்படாதீங்க. இந்த முதல்ல வர்றது குண்டு லகரம்னு பேரு, அது சிறப்பு லகரம். இன்னொரு லகரம் இருக்குது இந்த இடத்துல, இளம் தலைமுறையினர். ரொம்ப இந்த தலைப்பு கொடுத்தவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. 3 லகரமும் இதுல வந்துருச்சு. இளம் தலைமுறையினர் ஒரு லகரம், வலிகள் அது ஒரு லகரம், வழிகள் 3வது லகரம். தமிழ்ல 3 லகரம் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்படியா அப்படி வருத்தப்படக்கூடாது. அதுக்கு ஈஸியான ஒரு வழி என்னன்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதுல 3 லகரமும் இருக்குது. இதை எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தாரு. எப்பா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, லட்டுனா லாடா அது ஒரு லகரம், அப்புறம் பொது லகரம் சிறப்பு லகரம்னாரு. அதுக்கு ஒரு பையன் அருமையா கேட்டான், சார் லதாவுக்கு வர்ற லானா தானே சார்? கரெக்டு. இன்னொருத்தர் எந்திரிச்சு, மஞ்சுளாவுக்கு வர்ற லானா இல்லை இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மஞ்சுளா அது பொது லகரம், லதா அது குண்டு லகரம், வாழைப்பழம் சிறப்பு லகரம். இப்ப இந்த 3 லகரங்கள் இதுல இருக்குது. வழிகள் என்ன, வலிகள் என்ன? மூத்த தலைமுறையினரை நாம் தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருத்தரும் நிறைய செய்திகள் வச்சிருப்பீங்க, ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. மைக் வச்சிருக்கீங்களா? கையில் இருக்கா?
சரி, இப்போது தொடங்குகின்றது. குடும்ப தொழில் வலிகளும் வழிகளும், இளம் தலைமுறையினர் மற்றும் முதிய தலைமுறையினர், மூத்த தலைமுறையினர் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும். தொடங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வந்து ரத்தின சபா உட்கார்ந்தே பேசுங்க. இளைய தலைமுறைகள் வந்து ஸ்தாபனத்திற்கு கரெக்டான அந்த பங்க்சுவாலிட்டி டயத்துக்கு வருவதில்லை. மேலும் தொழிலாளிகள் வந்து இருக்கிற அந்த டயத்தையும் அவர்கள் சரிபார்ப்பது கிடையாது. வந்தால் என்னத்தை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பெரியப்பா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவங்க தொழிலை சரியாக இது கவனிக்காமல் ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு பொறுப்பு இல்லை. ஆமாம், ஒரு நேரத்தை கவலைப்படுறது இல்லை. இருந்தால் அந்த தொழில் எப்படி இதாகும்? மைக் எப்படி வச்சுக்கோங்க, கிட்ட வச்சுக்கோங்க, கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க. அந்த தொழில் சிறந்து வரணும்னா இந்த பங்க்சுவாலிட்டி டைமும் வந்த தொழிலாளிகள் கரெக்டான டயத்துக்கு வந்திருக்காங்களா, நம்ம செஞ்ச தொழில் நம்ம சொன்ன அந்த வேலைகள் கரெக்டாக செய்திருக்கார்களா என்று நம்ம பார்க்க வேண்டும். சரி, அந்த டயத்திற்கோ வந்து செஞ்சு அவங்க செய்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்த்தாதான் அந்த அவங்க தொழிலாளி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நீ ஏன் செய்யலை அப்படிங்கிறத கேட்டாதான் நேரத்தை சரியா கடைபிடிக்கிறது இல்லை. அதான் உங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. இளம் தலைமுறையினர் நேரத்தை சரியாக கடைபிடிப்பதில்லை. இதுல ஞாபகம் வச்சுக்கங்க, எந்திரிக்கிறதே சரியா எந்திரிக்கிறது இல்லை. அதான் பெரிய விஷயம். காலையில எந்திரிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப யாரையாவது கூப்பிட்டு கேட்டோம்னா காலையில 10 மணிக்கு என்ன இந்நேரத்தில் அப்படிங்கிறாரு ஒருத்தர். காலையில 10 மணிக்கு. இதுதான் அதே குற்றச்சாட்டு. இளம் தலைமுறையினர் நேரமின்மை, அதாவது நேரத்தை சரியாக கடைபிடிப்பதில்லைன்னு முதல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? நல்ல ஹலோ, பிரச்சனையே தான் சார். இப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, நேரத்தை கடைபிடிக்க. சார் 4 சவுத்துக்குள்ள வச்சு சொன்னா பரவாயில்ல சார். எந்திரிச்சு பேசுறா நல்லா இருக்குமா சார்? பாருங்க, ஓகேயா? எப்படி வேணாலும் பேசிக்கீங்கன்னு உட்காந்துருக்க கூடாது. ஏதாவது சொல்லுங்க நீங்க. இது நல்லா இருக்குல்ல? இவரை பாருங்க, அவர் எந்திரிச்சு பேசுறதுதான் தெரியுமா? சரி, பரவாயில்ல இருக்கட்டா. சொல்லுங்க. 4 சவுத்துக்குள்ள வச்சு சொன்னா பரவாயில்ல சார். சரி, இவங்க இங்க சொல்றதுதான் ஆபீஸ்லயும் சொல்லுவாங்க சார். வந்து அதையும் வேலை பாக்குறவங்க முன்னாடி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பெயினா இருக்கும் சார். ஏன் இப்படி செய்யலாமா? ஒரு லேடி டைபிஸ்ட் இருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படி சொல்லலாமா? இப்ப எவ்வளவு சொன்னாலும் இங்க 4000 பேர் முன்னாடி சொல்லிட்டாங்க சார். அது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா உணர்ந்து சொல்றீங்க. ஒரு தடவை நான் எங்க அப்பா என்னைய வகுப்புல திருக்குறள் வாசிக்க சொன்னாரு. நான் பாட்டுக்கு தப்பு விட்டு வாசிப்பேன். அவர் தான் எனக்கு வாத்தியாரு, எங்க அப்பாவும் கூட. பலார்னு ஒரு அறை விட்டாருக்கு என்னைய. எனக்கு என்ன கஷ்டம்னா, அது கூட வழி இல்லை. ஒரு பிள்ளை கழுக்குன்னு சிரிச்சிச்சு. அந்த வழி இன்னைக்கு எனக்கு இருக்கு. அருமையா சொல்றீங்க. அந்த திருக்குறள் என்னன்னு சொல்லிடுறேன். ஊழையும் உப்பக்கங்காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். பயப்பட வேணாம், போறப்ப விடை சொல்றேன். விதியை கூட ஜெயிச்சிருவாங்களாம், விடாமல் முயற்சி செய்பவர்கள். ஐயா, அவர் கேட்கிறாரு, நீங்க சத்தம் போட வேண்டியதுதான், இடம்பொருள் ஏவல் இல்லையே, நியாயமா? இல்ல. அனைவருக்கும் வணக்கம். தம்பி சொல்றது ரைட்டு தான். டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க கத்துக்கிறதுக்கே ஒரு எஸ்கான் வேண்டி இருந்திருக்கு. எஸ்ல சேர்ந்து டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. நாங்க எங்கேயும் போய் கத்துக்கல. அப்பா அம்மா சொன்னாங்க, அந்த நேரத்துக்கு எந்திரிச்சோம். அதனால எங்களுக்கு அந்த வசவு கிடைக்கல. அந்த காலத்துல நாங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது. அந்த கஷ்டம் என்னன்னே இவங்களுக்கு நம்ம சொன்னா கூட அது உங்களுக்கு புரியல. அதை புரியறதுக்கு நம்ம அவங்கள தனியா விட்டுட்டோம். இல்ல, அவர் கேட்கிறாரு, இதை நீங்க வந்து பொது இடத்துல சொல்லணுமா, தனியா கூப்பிட்டு சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி. உண்மை, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இயற்கையா அந்த கோபம் வரும்போது சொன்னதை கேட்கல, சொன்னபடி செய்யலன்னு வந்த உடனே அந்த இடம்பொருள் ஏவல் மறந்து போகுது. அதை நாங்க மாத்திக்கிட முயற்சி பண்றோம். சபாஸ், அருமை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரமின்மை மாத்திரம், நேரம்ங்கிற ஒரு விஷயத்த சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க கடைபிடிக்கட்டும். நாங்க ஏன் சத்தம் போடுறோம், எங்களுக்கு என்ன தனி பகையா இல்லைன்ட்டாங்க. சார் ஒண்ணே ஒன்று, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க சொல்லும் போது நான் சொல்ல விரும்புறது,
அன்னைக்குள்ள அவங்க ஜென்ரேஷன் வந்து என்ன சொல்றாங்க, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு ஆபீஸ்க்கு போகணும், நைட்டு 10 மணி 9 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்கணும். இப்படி ஒரு வாழ்றது எங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்குள்ள மாடர்ன் வேர்ல்டுல வந்து நம்ம கத்துக்கிறதுக்கும் இன்னைக்கு பிற மனிதர்களை பாக்குறதுக்குமே நம்மளுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி ஃபோரம்ல வந்து கத்துருக்கோம், பிஎம்எஸ் வச்சிருக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நாங்க போகிறோமோ போகலையோ நிறுவனத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க ப்ரொடக்ஷன் வச்சிருக்கோம்னா ப்ரொடக்ஷன்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி கன்சல்டன்ட் புக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அவுட்புட் ப்ரொடக்ஷன் நடக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடக்குது, இதோட டேர்ன் ஓவர் என்ன, இதே மாதிரி கடையிலையுமே வந்து சேல்ஸ் டார்கெட் கொடுக்குறோம். அந்த டார்கெட்டை மானிட்டரிங் பண்றோம். இப்ப காலையில எந்திரிச்சு கடைக்கு போனா நல்ல, வீட்டுல தூங்குனா கெட்ட வேணா, வேலை நடக்குதா, அந்த சரியான வேலையில நிறுவனம் வளருதா, அதை மட்டும் தான் பார்க்கணும். ஒரு ஓனர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு தப்பா தோணுது. நம்மளுக்கு தேவை என்ன, நிறுவனம் வளரணும். இல்ல நீங்க சொல்ற விஷயத்தை எப்படி ஐயா, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முந்தையெல்லாம் கரெக்டா வீட்டுக்கு போயிருவீங்க, இப்ப இவங்க படுக்க போற நேரமே என் நேரம் தெரியல. அதுக்கு வேற காரணங்கள் சொல்லக்கூடாது. அவர் சொல்ற முறைப்படி நீங்க 9 மணிக்கு போய் படுத்தீங்க, 6 மணிக்கு எந்திரிச்சிங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. சில நேரங்களில் நாம வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யறோம்னா அவனுக்கு 12 மணிக்கு மேலதான் விடியும். அப்ப எங்களுடைய நேரம் 3 மணிக்கு நாங்க படுக்க வேண்டிய சூழல்லாம் வர்றப்ப நாங்க அத்தனையும் பார்த்துட்டு வர்றோமே, அப்ப எங்களுடைய நேரம் காலையில் எந்திரிக்க முடியுமா, இதை சரியா பார்க்க முடியுமான்னு அவர் கேட்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து இப்ப அவங்கள காலையில 6 மணிக்கு வாங்க 6:30 மணிக்கு வாங்கலாம் சொல்லல. சரி, இப்ப எல்லாமே ஃபேக்டரி 9:15, பஜார் 10:15. இந்த டயத்துக்கு வந்தோம்னா தான் கரெக்டா வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மரியாதை இருக்கும். கரெக்டா வேலைக்கு வர்றவங்க ரெகக்னைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதுல கேமரால பாக்குறோம் அதுல பாக்குறோம்னா அது நடக்காது. நம்ம ஒரு ஃபேக்டரி நடத்துறோம், நம்ம ஃபேக்டரியில் ஒரு 60 பேர் வேலை பார்க்குறாங்க, நம்ம 10 மிஷினை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம். ஒரு மிஷின் மேன் வரலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் பண்ணோம்னா அடுத்து வந்து இந்த மிஷினை ஓட்ட சொல்லுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். இதை வந்து மேனேஜர் சொன்னால் கேட்பாருன்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. இருந்துட்டாலும் கூட மேனேஜர்களுக்கு முக்கியம் என்னன்னா, மேனேஜர்கள் இப்போ லேட்டஸ்டாக வந்திருப்பாங்க, நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க அதுக்கு முன்னாலே இருப்பாங்க, நீ என்னப்பா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த இது வந்துடும். ஊர்ல ஒரு பழமொழி உண்டுங்க, உடையவன் இல்லைன்னா ஒரு முளம் குட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் கேட்பாங்களே தவிர நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு என்ன பண்றது, அப்ப நீங்க தானே போகணும் அப்படிங்கிறாங்க. அதே போல இப்ப இதுல வந்து நம்மகிட்ட வேலைக்கு வர்றவங்க 9:15 வர்றாங்க லேடிஸ். அந்த லேடிஸ் காலையில எந்திரிச்சு அவங்களுக்கான சாப்பாடுகள், குழந்தைகளுக்கான சாப்பாடுகள், அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா வேலைகளும் பார்த்துட்டு எங்கேருந்து வந்தாலும் பஸ்ஸில் வருவாங்க, ஆட்டோவில் வருவாங்க, அதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும். நம்ம ஃபேக்ட்ரி பக்கத்திலே இருந்தால் கூட அவங்க நடந்து வந்தாலும் 1/4 மணி நேரம் ஆகும். அவங்களே வரும்போது நம்மளால் ஏன் வர முடியவில்லை? எல்லா வேலையும் அருமையா பிரமாதமா கேட்கிறாரு. எல்லா வேலையும் பார்த்துட்டு பெண்களே கரெக்டா ஆட்டோ பிடிச்சு வர்றப்ப உங்களால ஏன் வர முடியாதுங்கிறாரு. இங்க பிரச்சனையா அதான் ஐயா, அந்த வேலையும் இவங்க தான் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்ற காலம் வேற. ஐயா நீங்க சொல்லுங்க, நானே உங்களுக்கு பதில் சொல்றேன். ஐயா நாங்க வந்து சிஸ்டம் கிரியேட் பண்றோம். இப்ப காலையில போய் நம்ம தான் கடையை திறந்து கல்லால உட்காந்து திருப்பி வியாபாரம் பார்த்து நைட் இருப்பு பார்த்து கல்லா முழிட்டு வந்தோம்னா ஒரு நிறுவனம் மாத்திரம் தான் இருக்க முடியும். நம்ம ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் பண்ணோம்னா ஒரு நிறுவனத்தை பல நிறுவனம் ஆக்க முடியும். எங்களோட வேலை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங்ன்றதுல வந்து நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி காலையில போய் நம்ம இந்த வேலை மாத்திரம் பார்த்தோம்னா நம்ம வளர முடியாது. இன்னைக்கு இருக்க மாதிரியே தான் இருக்க முடியும். இன்னைக்கு வந்து பல தொழில், ஒரு தொழில் இல்லாமல் பல தொழில்கள் பண்றவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன்ஸ் மேக் பண்ணிட்டு இதுக்கு எல்லாமே சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டோம்னா இங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணோம், அந்த பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தான் இந்த வேலையை பார்க்கணும், நம்ம வளர்ச்சிக்கான திட்டமிடல் தான் நம்ம வேலையா இருக்கணுமே ஒழிய அன்றாடம் டே டு டே ஆக்டிவிட்டிஸை பார்த்தோம்னா நம்ம பெரிய லெவலில் வளர முடியாது, அடுத்த growth நோக்கி போக முடியாது. இருக்க மாதிரியே இருக்க முடியும். நம்ம இதே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம இந்த ஃபீல்ட்ல இருப்போமானே, வளர்ச்சி இருக்காது. அவர் நல்லா சொல்றாருயா, நம்மளே எல்லா இடத்துலயும் இருக்க முடியுமா? இப்ப 10 கிளை இருக்கு, 10 கிளையிலையும் ஒரே ஆளு எப்படி இருக்க முடியும்?
நாங்க இருக்கிற வேண்டிய இடத்துல தான் இருக்க முடியுமே தவிர எல்லா இடத்துலயும் நாங்க எப்படி ஃபாலோ பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? என் பேர் ராமசாமி. இப்போ இருக்கிற முதல் டாபிக்கே குடும்ப தொழிலுக்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் என்ன, என்னென்ன பிரச்சனைகள் என்ன, இதுதான். ரொம்ப தூரம் வந்துட்டோம். பொதுவா இந்த பிள்ளைங்கள்லாம் நாங்க சொன்ன கேட்கவே மாட்டாங்க. ஓ நல்லா சொல்லுங்க. மூணாவது ஆளு சொன்னா கேட்பாங்க. இதுக்கு மேல ஒண்ணு வச்சிருப்பாங்க. நேரா அம்மாட்ட போவாங்க. உங்க வீட்டுக்காரர் பாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, எதை சொன்னாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவ வீட்டுக்காரர் யார் தெரியுமா? அவங்க அப்பா தான். உங்க வீட்டுக்காரர் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்க மாட்டேங்காங்க. என்னடா வேணும் உனக்கு, சொல்லு அப்பாட்ட சொல்லணும். நீ என்ன சொன்னாலும் அவர்கிட்ட போன நீயே சொல்ல வேண்டியனா, அவர் செஞ்சு கொடுப்பார்ல, உனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, தொழில் வச்சு கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காருன்னா போமா. அவர் ஒரு சிடுமூஞ்சுமா. அவர்கிட்ட போய் நின்னா அவரு வாயில என்ன வருதுன்னு தெரியாது, என்ன வேணாலும் சொல்லி விடுவாரு. இல்ல அது மட்டும் இல்ல, இவரை போய் எப்படிமா கட்டின அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றேன். இவரு கூட எப்படிமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க நீ, அதையும் சொல்லி விடுவாங்க. ஆமா, இவரோட எப்படி குப்பை கொட்டுறீங்க அப்படி. நம்ம சொல்றத கேட்காம இங்க எஸ்கான்ல வர்றாங்கல்ல, இவங்க சொன்னா கேட்டுக்கிறாங்க. பாத்தீங்களா? ரத்த உறவுகள் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களா, ஆனா மத்த உறவுகள் சொன்னா கேட்கிறாங்களே, இது என்ன நியாயம் கேட்கிறாங்க. சார் இன்னும் போனா, நாங்கள் முதல் தலைமுறையில கஷ்டப்பட்டு நாங்க கடனோட வந்து தொழில் பண்ணி இவங்களுக்கு ஒரு போன் டிராக்கரோட போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க அதுலதான் பயணம் பண்ணிக்கிட்டு கம்ப்யூட்டர்ல பண்றோம், அதை பண்றோம்ன்றாங்க. பண்ணட்டும் சார். இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. போர் டிராக் ரோடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தங்க நாற்கர சாலை, ஆனா எனக்கு என்னமோ அது சுங்க நாற்கர சாலையை தான் தெரியுது, தங்க நாற்கர சாலை மாதிரி தெரியல. இருக்கட்டீங்க. இல்ல இப்ப பார்ப்பது சரிதான், ஆனால் அதை ஒழுங்காக அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிறார்களா? அந்த இளைய தலைமுறைகள் அதை நீம்பாடு என்று ஒரு ஆளை போட்டு செய்கிறார்கள். நம்ம தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணணுமே ஒழிய, குடும்ப தொழிலாக இருக்கிறது, நம்ம தான் அதை மெயின்டைன் பண்ணணுமே ஒழிய, இவங்க வந்து அதுக்கு ஒரு ஆளை போடுறது. அப்ப அந்த ஆளுகளை நாம நம்பி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அவ்வளவு நல்லா இருக்குமா? இல்ல இப்ப அவங்க சொல்ற மாதிரி கஷ்டப்படுறோம் எப்பவுமே அவங்களோட வார்த்தை வந்து கஷ்டப்படுறோம். அப்ப நாங்க வந்து எந்த கஷ்டப்படாம இருக்கோமா? ஏன்னா இப்ப நான் எங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது 15 எம்ப்ளாயி வச்சு வேலை பார்த்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு கஷ்டமான இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லை. இந்த தொழிலுக்கு நீங்க வரவே கூடாதுன்னு எங்களெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்தாங்க. இன்னைக்கு அதே இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து வெளி உலகத்துல கத்துக்கிட்டு நம்மள மாதிரி நிறைய பேர் பெருசா பண்றாங்களே, ஏன் நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சில விஷயத்தை நம்ம உள்வாங்கி 5 வருஷத்துல இன்னைக்கு எனக்கு 300 பேரை நிர்வாகம் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அதுக்கு காரணம் அப்ப அதுக்கு பேர் உழைப்பு இல்லையா? காலையில எந்திரிக்கிறது, கடைக்கு போறது, கவனமா கடையை பார்த்துக்கிறது மட்டும் உழைப்புடா. அப்ப மித்த உழைப்புக்கு வந்து மரியாதை இல்லை. இங்க வந்து எங்களுக்கு வந்து உழைப்பை விட அறிவு வந்து எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு நாங்க வளர்றதுக்கு வந்து எங்களுக்கு அறிவு தேவை. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு 500 பேரை பார்க்கிறோம், 500 பேரை பார்க்கும் போது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. எதுக்கு நம்மளும் முன்னேறாம இருக்கணும்? அவங்க என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு தோப்பு இது வாங்கிட்டாங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து பெருசாவே தெரியல. ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும், நம்ம ஊர்ல நம்ம நம்பர் ஒன்று ஆகணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் வளர்ந்துகிட்டே இருக்கு, வளர்றது இன்னைக்கு ஈஸியா இருக்கு. அப்ப இந்த ஈஸியா வளரும் போது நம்மளும் டெவலப் ஆயிடணும். சரிங்க. இந்த மணி அடிச்சுன்னா கொஞ்சம் நிறுத்திக்கணும். அதுக்காக வழக்கமா நான் தான் மணி அடிப்பேன், எனக்கே மணி அடிக்கிறாங்க. சரி பரவாயில்ல. வளர்ச்சி கண்டிப்பா தேவைதான், அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஆனா அதுல கன்சிஸ்டன்சி இருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. அதாவது அவர் சொல்றாரு, நான் 3 தலைமுறையா ஒருத்தர் வந்து தொழில் பண்றாரு, அப்புறம் 4வது தலைமுறையா நீங்க வர்றீங்க. 3 தலைமுறையா சாதிச்ச விஷயங்களை நீங்க கணக்குல எடுக்கணும். தோப்பு வாங்கிட்டோம், துறவு வாங்கிட்டோம் உட்கார்ந்து இருந்தா 3 தலைமுறைக்கு இந்த தொழிலோ இல்ல எங்களை சார்ந்த தொழிலாளர்களோ அந்த இதை காப்பாத்தி அந்த 3வது தலைமுறையில கொண்டு ஒப்படைக்கிறோம்னா அந்த பொறுப்பு எங்களுக்கு இல்லைன்னா அதை நாங்க செஞ்சிருக்க முடியாது. சரி, நாங்க அவங்ககிட்ட சொல்றது என்ன, பாரதி பாஸ்கர் சொன்ன மாதிரி அவங்க இருக்கிற வயசு அப்படி. இப்ப அண்ணாச்சி சொன்ன மாதிரி எதையும் கேட்கிற வயசு கிடையாது. ஏதாவது நம்ம சொன்னோம்னா அவரை மூடிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ற வயசு இது. ஸோ அதனால எப்பவுமே அவங்க வந்து டெக்னாலஜி மட்டுமே அவங்க நம்பி பேஸ் பண்ணி நம்ம வளரலாம்னு நினைக்கிறாங்க. இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடியும் ஒரு மனித மூளை இருக்குங்கிறத எப்பயுமே அவங்க மறந்துடக்கூடாது. சரி, அருமையா. அந்த மனித மூளை தான் அவங்களுக்கு வந்து சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுது, அடுத்தடுத்த வளர்ச்சிக்கானதை சொல்லுது. அந்த அனுபவத்தை எங்களிடம் இருந்து பெற்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத, எங்களுடைய அனுபவத்தை நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோம்.
அதுக்கு அவங்க செவி கொடுத்து கேட்கணும். இதுதான் எங்களுடைய இது. அதனால ஐயா, நீங்க மிஷின் சொல்றதை கேட்கறதுக்கு பதிலா உங்க அப்பா சொல்றத, பெரியப்பா சொல்றத, தாத்தா சொல்றத கேட்டா நல்லது தானே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. சார் இவங்க சொல்ற மாதிரிலாம் அப்பாலாம் இல்ல சார். இவங்க சொல்ற அப்பாலாம் தமிழ் சினிமால மட்டும் தான் சார் இருப்பாங்க, ரியல் லைஃப்ல இருக்க மாட்டாங்க சார். அதுவும் இவங்க சொல்ற மாதிரி சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல ஒரு மாதிரி அப்பாலாம் எங்களுக்கு எம்டன் மேன் அப்பா மாதிரி ஒரே அறதான் கதையை முடிச்சிருவாரு. அப்புறம் ஒண்ணுமே பேச முடியாது. அவ என்ன பார்க்கணும், நம்ம கணத்தை தடவி பார்த்துக்கிட்டு எல்லா ரேகையும் இருக்கும் கணத்துல. நான் கூட ஒரு படத்துல நடிச்சிருந்தேன், இந்த போராளிகள் ஒரு படம். முடிவை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப முடிவை நான் தான் எடுப்பேன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? வளர்ச்சி வருமா? இல்ல, தம்பி சொன்னது அவருக்கு மட்டும் வித்தியாசமா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நடந்திருக்கு சார், கை தட்டாங்க பாருங்க. நீங்க சொன்ன அளவுக்கு நிறைய பேர் கை தட்டலைன்னு நினைக்கிறேன் நான். சரியா? நீங்க சார் ஒரு நிமிஷம் சார், அவங்க பேசுற எல்லாமே ஒரு ஜெயிச்ச அப்பாக்கள் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்காங்க. எங்க அப்பா கொஞ்சம் தோத்த அப்பா, அவருக்கு பிசினஸ் பாருங்க. ஜெயிச்ச அப்பா ஒருத்தர் இருக்காராம், தோத்த அப்பா ஒருத்தர் இருக்காராம். இப்ப நாங்க யார் சொல்றதை கேட்கறது? நல்ல கேள்வி. இல்ல, அவருக்கு பிசினஸ் நடக்கலைனாலும் அந்த கோவத்தை வீட்டுல தான் வந்து காட்டுவாரு. வசூல் சரக்கு அனுப்பிச்சுட்டு பணம் வரலைனாலும் அந்த கோவத்தை எங்க கிட்ட தான் வந்து காட்டுவாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மோசமான ஒரு அனுபவம் தான். ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைங்கிட்ட நாங்க அதை காட்டுறது இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலை எதை போய் அப்பாட்ட போய் நம்ம போய் எனக்கு இது வேணும், இது செஞ்சு கொடுங்க எப்படி சார் கேட்க முடியும்? அவர் எடுத்த முடிவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்றப்ப நாங்க அந்த தொழிலே வேணாம்னு விட்டுட்டு வந்துட்டோம். ஐயா, இப்படி பிடிவாதம் இருந்தா என்னதான் பண்ணுவாங்க? நிச்சயமா அப்படி எல்லாருமே கிடையாது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? ஐயா சொல்றாங்க, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க ஜெயிச்சப்பா தோத்தப்பான்னு சொல்றத விட நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு, ஒரு கூட்டு குடும்பம், உங்க அப்பா அந்த கோவத்தை வெளியில காமிச்சாருன்னா வர வேண்டிய பணமும் வராம போயிரும். அப்ப என்ன செய்யறது? குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்லா வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்போம், உள்ள அழுதுகிட்டு தான் இருக்கணும். அப்படி ஏன்னா இருக்க 3 குழந்தைகள் 4 குழந்தைகள், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. நாங்க 4 குழந்தைகளை பெற்று 4 குழந்தைகளையும் படிக்க வச்சு வளர்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில ஆரம்பிச்சு கொடுத்து பண்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு கொஞ்சம் தயவு செஞ்சு யோசித்து பாருங்க. நாங்க உங்களை எதையுமே குறை சொல்லல. டெக்னாலஜில நீங்க வர்றீங்க, அது எங்களுக்கு சந்தோஷம் தானே. எங்க உள்ள ஜெயிச்சா எங்களை சந்தோஷப்பட போறது யாரு? நீங்க அடைய போற வெற்றி எங்களுக்கு சேர்த்தது தான். நாங்க என்ன எங்களோட அனுபவங்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ எங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோமே ஒழிய நிச்சயமாங்க வேற எந்த குறைபாடும் நாங்க உங்ககிட்ட சொல்லல. சரி சொல்லுங்க. அவங்க வணக்கம். ஆக்சுவலா அவங்கள்ட்ட இருந்து நம்ம படிச்சுக்க வேண்டியிருக்கு. அவங்கள்ட்ட இருந்து நான் படிச்சுக்க வேண்டியிருக்கு. எங்களை பொறுத்தவரை ஜெயிச்சாப்பா உள்ள தோத்தாப்பா உள்ள நாங்க தான் எல்லாமே. அப்படியே நாங்க ஒரு ஸ்டாண்டர்டா நல்லா வளர்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து அவங்க லேட்டாக போகணும், நான் அந்த 11 மணி 12 மணி வரலாம் சர்வீஸ் பண்ணி போனா தான் அடுத்த நாள் சரியா. அது வேலையே இல்லை. டயத்துக்கு போயிட்டு டயத்துக்கு வந்தால் இருக்க ஆளுங்க எல்லாமே பார்த்துருவாங்க. ஏன்னா இவங்க பார்த்தாங்கன்னா ஒர்க் லோடு குறைய தான் செய்யும். அதுக்கு ஆளை போட்டாங்கன்னா நமக்கு ஒர்க் லோடு கூடும், நம்மளும் எஃபிஷியன்சியாக இருப்போம். முதலாளி இத்தனை மணிக்கு வருவார், இத்தனை மணிக்கு போகிறாரு தெரியும். இவர் 12 மணி வரை நான் இருந்து பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு வந்தாருன்னா எப்போ எழுந்திரிக்காரு எப்போ தூக்குறாருன்னே தெரியாது. இப்போ நிறைய நம்மளோட அவங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு நிறைய பார்க்கலாம். ஸ்மார்ட் ஒர்க் நிறைய பார்க்கலாம். என்ன கேட்டால் ஐயா சொன்னாரா, அந்த காலத்தில் அடிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அணைச்சி தான் சொல்லணும், அதில் தான் நிறைய ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்க. அதனால் இவங்கள்ட்ட வந்து அன்பாய் சொல்லி தான் திருத்தணும். உள்ளபடியே இவங்க நல்லா இம்பார்ட்டன்ஸாக முன்னுக்கு வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்திருக்கோம். வாய்ப்பு உண்டாகி கொடுத்துருக்கோம். வாய்ப்பு இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. அதனால் இவங்களுக்கு நிறைய வழி இல்லாமல் வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார் எங்களுக்கு போதுமான சுதந்திரம் கொடுத்தாலே நாங்க ஜெயிச்சிருவோம் சார். அது கொடுக்க மாட்டேன்றாங்க. சைக்கிள் ஓட்டனா சைக்கிள் கேரியரை பிடிச்சிட்டே வர்றாங்க. எங்கிட்டு சார் விடவே மாட்டேன்றாங்க சார். கேரியரை பிடிச்சிக்கிறீங்களா பின்னாடி சொல்றேன் சார். அதாவது இங்க ஏற்கனவே நீங்க தான் சொன்னீங்க, எங்க அப்பா தோத்த அப்பா, நாங்கள்லாம் ஜெயிச்ச அப்பா இல்லை. இந்த ஜெயிச்ச அப்பாக்கள்லாம் முதல்ல தோத்து தான் ஜெயிச்சு வந்தோம். அதை மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க 9 மணிக்கு ஃபேக்டரிக்கு போறோம், 9 மணிக்கு கடைக்கு போறோம், நாங்க அனுபவிக்க போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் உங்களுக்கு அதான் ஞாபகம். அது போக திடீர்னு இப்ப உள்ள பையங்க சொல்லாம கொள்ளாம ஒரு வாரம் நாங்க டூர் அங்க போயிருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எஸ்கான் போயிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ காஷ்மீர் போயிட்டாங்க. காஷ்மீர் சொல்லாதீங்க, தாய்லாந்து சொல்லுங்க. தாய்லாந்து. இப்படி வீட்டுல சொல்லாமலேயே பாதி நாள் நான் அந்த ப்ரோக்ராம் போயிருக்கேன், இந்த செமினார் போயிருக்கேன்னு போயிடுறாங்க. சொல்லிட்டா போறாங்க, சொல்றதும் கிடையாது. இந்த தொழில் சுமந்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். நாங்க தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு தாய்லாந்து போறீங்க? இது அத்தனையும் உங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல நான் கேட்கல, அவங்க கேக்குறாங்க. என் புத்தியை தீட்டுறைக்கு தான் போறோம். எங்களோட பிலாசபியே அதான் யா, ஷார்பன் யுவர் ஷா. அதுக்காக தான் போறோம். இந்த எஸ்கான்ல வந்து தான் நிறைய கத்துக்கிறோம் நாங்க. இவங்க வந்து சொல்றாங்க நிறைய கஷ்டப்பட்டோம், நாங்க நிறைய கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. இவங்க வந்து முதல் தலைமையா இருப்பாங்க, நம்ம வந்து 2ஆம் தலைமுறையா இருக்கிறனால நம்மளோட ஃபெயிலியரை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. அன்னைக்கு இவங்க ஃபெயிலியர் சந்திச்சிருப்பாங்க, அதை கேள்வி கேட்க ஆள் இல்ல. இன்னைக்கு எங்களை கேள்வி கேட்கறதுக்கு இவங்க இருக்காங்கிறனால தான் நாங்க தப்பே பண்றோம். சரி, நல்ல தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு தோல் இருக்குங்கிறனால தான் நாங்க அதை ட்ரை பண்றோம். சரி, அதனால நாங்க இதுல அப்படியே படிப்படியா நாங்க முன்னேறோமே, எங்களை கொஞ்சம் விடுங்களேன். நல்லா இல்ல, அவங்க உங்களை முன்னேறக்கூடாதுன்னு சொல்லல, எங்க வார்த்தையும் கொஞ்சம் காதுல வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம ஒரே தலைப்புல ரொம்ப நேரம் நின்னோம்னா நேரம் ஆகி போகும். எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத பார்த்தோம். சரியான நேரத்துக்கு வந்தா நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எதா இருந்தாலும் எங்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்றப்ப இல்லை, நாங்கள் எதா இருந்தாலும் எங்க டைம் நாங்கள் வரலன்னா கூட அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடுறோம். டெக்னாலஜி வளர்ந்துருக்குங்கிற விஷயத்தை அழகா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2வது தலைப்புக்கு போகலாம். 2வது தலைப்பு என்ன அப்படின்னா, சவாலே சமாளி. எங்க வரல? வந்துருச்சு. 2வது சுற்று சவாலே சமாளி. இப்ப எந்த தொழிலையும் சவால் இருக்கும். அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய திறன் நம்மகிட்ட இருக்குதா? திடீர்னு ஏதாவது தொழில முடக்கம் ஏற்பட்டாலோ நஷ்டம் ஏற்பட்டாலோ அது என்ன ஆகும்? ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் கம்பெனிகள் எல்லாமே கொடிகட்டி பறந்தது அமெரிக்காவில். திடீர்னு அந்த எண்ணெய் கம்பெனிகள் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சது எப்போ தெரியுங்களா? இன்னொரு எண்ணெய் கம்பெனி வந்தப்ப இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்ச உடனே எண்ணெய் கம்பெனிகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சலாம். காரணம் என்னன்னா, அந்த மின்சார பல்பு வந்த உடனே மண்ணெண்ணெய், நம்ம சொல்லுவோம்ல சீமெண்ணெய், அந்த மண்ணெண்ணெயை வாங்குறத விட்டுட்டாங்களா மக்கள். திடீர்னு அது குறைபாடு ஆச்சு. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தப்ப இன்னொரு விஞ்ஞானம் கை கொடுத்ததா. விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த மண்ணெண்ணெய் முழுவதும், ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுவதும் எதுக்கு பயன்படுத்துதுன்னு கேட்டால் விமானத்துக்கு பயன்படுத்துதுங்கிறாங்க. அப்ப தொழில திடீர்னு சர்க்கிள், வேற ஒன்றும் வேண்டாம், கொரோனா, இதை காட்டில் என்ன வேணும்? இதுக்கு என்ன பண்ண போறோம்? சவால்னு வந்தா எப்படி சமாளிப்பீங்க? நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா? இவங்களுக்கு இப்ப வாய்ப்பு. அவங்க சவாலை எப்படி சமாளிக்கிறாங்க சொல்லுங்கய்யா. ஐயா, அவங்க தொழில் பண்றப்ப எல்லாமே வந்து செல்லர்ஸ் மார்க்கெட்டு. அதனால வந்து அவங்க நிர்ணயம் பண்றதுதான் விலை, லாபம் எல்லாமே அவங்க நிர்ணயம் பண்றதுதான். இன்னைக்கு வந்து பையர்ஸ் மார்க்கெட் ஆயிருச்சு. நீங்க காம்படிஷன் ரொம்ப கூடிருச்சு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதே மாதிரி வந்து தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ரிஸ்கே எடுக்கக்கூடாது. நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லலை, கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறப்ப வந்து ஒரு 10 ரிஸ்க் எடுக்கிறப்போ ஒரு 2 ரிஸ்க் தோல்வி அடையும், ஒரு 8 ரிஸ்க் ஜெயிக்கும். இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எல்லாமே ரிஸ்க்கு, நம்ம இப்படியே இருந்துருவோம்ன்றாங்க. நம்ம இன்னைக்கு இப்படியே இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தொழில் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டு இந்த தொழிலை விட்டே நம்ம காணா போயிடுவோம். அப்படின்றப்ப நம்ம கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கத்தான் செய்யணும். அந்த எடுக்கிறப்ப ஒவ்வொரு ரிஸ்க் எடுக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தன்பயம் வந்து தடுக்குது. அவங்க ரிஸ்க் எடுக்காம இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க மட்டும் தான் ரிஸ்க் எடுக்கிறீங்களா? நீங்க எடுத்திருப்பீங்க இல்லையா? நாங்க ரிஸ்க் எடுக்காம எந்த தொழிலும் பண்ணல தம்பி. அவர் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வட்டம் கீழே உளுந்துதான் எந்திரிச்சிருக்குமே ஒழிய எடுத்த உடனே நேரம் 10வது படி 20வது படிக்கு போயிடல. இப்ப சார் சொன்னாங்க பாத்தீங்களா, கொரோனா நடந்ததுல 2 வருஷத்துல எவ்வளவு தொழில் அழிஞ்சிருச்சு, எவ்வளவு டெக்னாலஜி காணாம போச்சு. பட் ஃபேமிலி பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் இருந்ததுனாலதான் நம்ம இந்தியால அந்த கொரோனா தாக்கம் ஜாஸ்தி இல்லாம நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஜிடிபில உயரம் இருக்கோம். அது காரணம் ஃபேமிலி பிசினஸ் தான். நாங்க எங்க ரிஸ்க் எடுக்காம இருக்கோம்? உங்களையும் வளர்த்துட்டு உங்க கூட சேர்ந்து தானே ரிஸ்க் எடுக்கிறோம். நீங்க கடை வாங்கணும்னு சொல்றீங்க, 1 கோடி ரூபா மாட்டேன் நான் சொல்றோம். எல்லா டீட்டெயிலும் டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த 1 கோடி ரூபாய் எப்படி அடைக்கிறது,
இந்த தொழிலை எப்படிலாம் விரிவுபடுத்தணும். தம்பி சொன்னாரு ஒரு இடத்துல இல்ல 11 இடத்துல நான் ஆரம்பிக்கணும்னு. நல்லா ஆரம்பிங்க, டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, உட்காந்து பேசுவோம். சரியா இருந்துச்சுன்னா நாங்க ஏன் தரமாட்டேன்னு சொல்றோம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லல, சேர்ந்து ரிஸ்க் எடுப்போம்னு தான் சொல்றோம். அவர் சொன்ன மாதிரி தான் நாங்க சேர்த்து வச்சிருக்க சொத்து நிலம் எல்லாம் யாருக்காக? ஐயா உங்களுக்காக தானே தம்பி. எல்லாம் எங்களுக்காக தான் வாய்ப்பு, கரெக்டு. ஆனா நீங்க எங்களை வந்து நாங்க படிச்சு முடிச்சுட்டு தொழிலுக்குள்ள வர்றோம் அப்படின்னா நாங்க எல்லாம் தியரிட்டிக்கலா படிச்சுட்டு வரோம். நீங்க சேர்ந்து செய்வோம் சொன்னா எங்களை பாதுகாப்பா கைக்குள்ளே வச்சுட்டு சந்தோஷ் சுப்ரமணியன் அப்பா மாதிரி உங்க வளையத்திலே கொண்டு போறீங்க. ஆனா நாங்க சைக்கிள் ஓட்டணும்னா சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு கத்துக்கிறோம், நீச்சல் படிக்கிறது எப்படின்னு கத்துக்கிறோம். ஆனா எங்களை தள்ளி விட்டீங்கன்னா தான் நாங்க நீச்சல் அடிச்சு உங்க பாதுகாப்புல தள்ளி விட்டாதான் நாங்க நீச்சல் அடிச்சு எந்திரிச்சு வர முடியும். இன்னைக்கு நாங்க வேமா ஃபெயில் ஆனா தான் நாளைக்கு பெரிய ரிஸ்க் எல்லாம் எங்களால சமாளிக்கிறது ஈஸியா முடியும். இன்னைக்கு நீங்க கூடயே வச்சிருந்து சேர்ந்து செய்வோம் சொன்னீங்கன்னா நாங்க பின்னாடி ஃபெயிலியர் ஆனா அந்த இழப்பு ரொம்ப பெருசா இருக்கும். ரைட். அதாவதுங்க எங்களை பறக்க விடுங்கிறாங்க, எங்களை தனியா பறக்க விடுங்க. எங்களை நீங்க எப்ப பார்த்தாலும் 21 நாள் முந்தியெல்லாம் கோழி அடகாக்கும், கொஞ்சம் ஒரு மாசம் பாதுகாக்கும், அப்புறம் அதுவா போயிடும். அதுபோல எங்களை பறக்க விடுங்க, எங்களை ரிஸ்க் எடுக்க விடுங்கிறாங்க. நிச்சயம் ரிஸ்க் எடுக்க நாங்க வேண்டாம்னு சொல்ல, உங்களை எங்க 2 கைக்குள்ள LIC கைகள் மாதிரி கூடயே வச்சுட்டு வரணும்னு நாங்களும் நினைக்கல. ஏன்னா அன்னைக்கு இருந்த பிசினஸ் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்க பிசினஸ் நாளைக்கு இல்ல. இதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது நீங்க தான். நீங்க செய்ய போறதை எங்ககிட்ட சொல்லிட்டு செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோமே ஒழிய, இதே தொழில நாங்க தான் கூடயே வருவோம், நாங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கணும் நாங்க என்னைக்குமே சொல்லலையே தம்பி. அதாவது நீங்க இது மடங்கு 100 மடங்கு கூட நீங்க பண்ணுங்க, ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க. இங்க அப்பா அம்மா கோஆபரேஷன் இல்ல, இதான் உங்க கம்ப்ளைண்ட். அதானே சார்? நீங்க 100 அப்பா அம்மா மட்டும் இல்லையா, அதாவதுங்க அண்ணன் தம்பி குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோஆபரேஷன் இல்ல. கோஆபரேஷன் நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசுங்க. கோஆபரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கா? இது அதாவது இவங்க எத்தனை மடங்கு தொழிலை பெருக்கி எங்க போகணும்னாலும் ஒரு பேங்க் ஒரு பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகணும். இங்க நீங்க 1 கோடிக்கு 100 கோடி ஆக்கணும்னு வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு கொலாட்ரல் கொடுத்தா தான் பணம் கொடுப்பான். அந்த கொலாட்ரல் எந்த சொத்து சார்? அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து தானே, இதைத்தானே கொலாட்ரலா கொடுக்க முடியும். அதை கொடுக்காம எப்படி இவங்க அந்த தொழில 100 கோடிக்கு பெருக்க முடியும்? அந்த ரிஸ்க் நாங்க தானே சார் எடுக்கிறோம். அப்ப பிள்ளைகளை வந்து கேட்கத்தானே செய்வோம். இல்ல இவங்க சொல்றாங்க இன்னைக்கு கொலாட்ரல் கொடுக்கணும்னு. இப்ப நாங்க எஸ் மாதிரி ஃபார்ம்ல வந்து நிறைய கத்துக்கிட்டு இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க எல்லாம் என்னன்னா இவ்வளவு எல்லாம் பேசுவாங்க, நம்மகிட்ட பேசுன மாதிரி போய் நம்ம ஆடிட்டர்கிட்ட பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. ஆடிட்டர் போய் கையை கட்டிட்டு உட்காருவாங்க. ஏன்னா ஆடிட்டர் சொல்றத பூரா கேட்கிற அப்பா அம்மா தான் அவங்க. நாங்க என்னன்னா நாங்க சொல்றது ஆடிட்டர் கேட்கணும், எங்க பேலன்ஸ் ஷீட் இப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளவு லாபம் வேணும். ஏன்னா இன்னைக்கு நான் ராம்நாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை டாக்ஸ் பேர், நான் 30 லட்ச ரூபா வரி கட்டுறேன். இதனால எனக்கு என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்தே கூப்பிட்டே டிக்லோனு இதே மாதிரி எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் கொடுத்தனாலதான் நீ கட்டிக்கிட்டு இருக்க. இதுக்காகவே நான் என்ன செஞ்சேன்னா என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து டிக்னு ஒரு ஃபோரம் இருக்கு. இப்ப எனக்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு சொத்தே கொடுக்காம லோன் கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா 25% மானியம், இதுக்கு வந்து உமனுனா 30% மானியம். அப்ப நான் வந்து என் ஒய்ஃப் பேர்ல போட்டு 30% மானியம். 2 கோடி ரூபாய் லோனுக்கு வெறும் 1 கோடி 40 லட்ச ரூபாய் கட்டினா போதும். இவங்கள மாதிரி ஆளுக்க நம்மளை கிளப்பி விடும் போதுதான் நம்ம ஒரு நல்ல ரூட்டை கண்டுபிடிக்கிறோம். அதான் அவர் சொல்றாரு, நீங்க ஆடிட்டர் சொன்னபடி கேட்டீங்க, நாங்க சொன்னபடி ஆடிட்டர் கேட்கணுங்கிறாரு. நான் ஒரு ஜோக் ஒன்று படித்தேன், தென்கட்சி சாமிநாதன் சொன்னது. ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. உங்களை மாதிரி பெரிய தொழிலதிபர் ஒருத்தருக்கு ஆடிட்டர் தேவையா இருந்ததான். அப்ப அவர் அறிவிப்பு கொடுத்திருக்காரு, ஒரு 100 பேர் வேலை இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இவர் வந்த உடனே என்ன பண்ணிருக்காரு, இப்ப மாதிரி கால்குலேட்டர் கிடையாது, 48,000 84,000 பெருக்குங்க, எவ்வளவு விடை வருதுன்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. 48,000 × 84,000 48,000 × 84,000. எல்லாரும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் எந்திரிச்சு அந்த முதலாளிகிட்ட வந்து கேட்டாராம், எவ்வளவு வர்ற மாதிரி போடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதா? எவ்வளவு வர்ற மாதிரி போடணும்னு கேட்டிருக்காரு. நீதான் ஆடிட்டு. கரெக்ட், நீதான் ஆடிட்டு. இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அனுபவம் இல்லாதனால நீங்க ஆடிட்டர் சொன்ன வழியா போனீங்க, நாங்க ஆடிட்டிங்கும் சேர்த்து படிச்சுட்டு வர்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல பாதி பேரு சட்டம் படிச்சிருப்பீங்க,
பாதி பேர் ஆடிட்டிங் படிச்சிருப்பீங்க. அப்ப எங்களுக்கு அது தெரியுங்கிறாங்க. அது நாங்க வந்து ஆடிட்டர் சொன்னதை கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க பண்ண சம்பாத்தியத்துல எப்படி வரி குறைக்கிறதுக்கு தான் நாங்க ஆடிட்டர் யோசனை கேட்டோமே தவிர, ஆடிட்டர்கிட்ட போய் நாங்க எப்படி கடை வாங்கணும், எப்படி தொழிலை பெருக்கணும்னு நாங்க கேட்கல. நாங்க ஆடிட்டர்கிட்ட நாங்க இப்படி யோசனை கேட்கல. ஜெயிக்கிறது எப்படின்னு அவர் சொல்லி தர மாட்டாரு. அவர் கணக்கு மாத்திரம் தான் போடுவாரு. இப்ப அவங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்க குடும்பம் அவங்க புள்ள 5 பேர் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நாங்க இந்தியா நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், ராமநாடு நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கட்டுற வரினால ஒரு 50 பேர் வேலை பாக்குறாங்க. இதனால ஏன்னா என்னால என் ஊர் டெவலப் ஆகுது நான் நினைக்கிறேன். அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, when there is an order in a home there will be harmony in the nation. முதல்ல ஆர்டர் இந்த ஹோமுக்கு வாங்க, அப்புறம் ஹார்மனி இந்த மோஷன். அதே அவர் தான் பிக் ட்ரீம் சொல்லியிருக்காரு. அவர் ட்ரீம் பண்ண சொன்னனால தான் நாங்க ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ட்ரீம் பண்ணுங்க, நீங்க வளருங்க, அதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க அப்படிங்கறத சொல்றோம். அதாவது நீங்க வந்து கேட்டறிவு, நாங்க வந்து பட்டறிவு. உங்கது படிப்பறிவு, அவங்கது பட்டறிவு. பட்டறிவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களை நீங்க எதையும் செய்ய வேணாம்னு சொல்லல, உங்களுடைய முயற்சிகளை நாங்க பாராட்டுறோம், அங்கீகரிக்கிறோம், உங்க கூட டிராவல் பண்றோம். ஆனா அந்த கால்குலேட்டிவா செய்யுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடையது. ட்ரை டு கன்வின்ஸ் த பேரண்ட்ஸ். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் போய் ஒரு பேங்க்ல போய் ஒரு லோன் வாங்கணும்னா நீங்கள் போய் உங்கள் பேப்பர்ஸை வச்சு அந்த மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணால் தானே உங்களுக்கு லோன் தராரு. அங்கே போய் அவ்வளோ பேசுறவங்க வீட்டுக்குள்ள 1-10 வளர்த்தவங்ககிட்ட ஏன் பேச முடியல? ஐயா, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளான் போடுறோம். பிஸ்னஸ் பிளான் போட்டுட்டு இந்த பிஸ்னஸ் பிளானை கொண்டு போய் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி பேங்க்கில் போய் சப்மிட் பண்ணுறோம். நாங்கள் நேஷனலைஸ் பேங்க்கில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் லோன் வாங்குறதுக்குள்ளே 3 மேனேஜர் மாறிடுவார். 3ஆவது மேனேஜருக்கு புரிகிற ஒரு விஷயம், வீட்டில் அப்பாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது கிடையாது, புரியும். அந்த கையெழுத்து போடுறப்ப அந்த கையெழுத்து போடுற மனசு வர மாட்டேங்குது. நாங்கள் அந்த கையெழுத்து வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு ஒரு ப்ராஜெக்ட் போகிறதுக்கு. அந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து கிரெடிட் வந்து எங்களுக்கு வர போகிறது கிடையாது. நம்மனால தான் இந்த தொழிலாச்சுன்றது சொல்ல போனா அவங்க பிராண்டுக்கு தான் வரப்போகுது. ஆமா, அவங்க தான் எல்லாமே அவங்க பேருக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். சரி சார், அதாவது நாங்கள் எக்ஸ்பென்ஷன் போகிறதெல்லாம் தடுக்கலை. இவங்க வந்து யாரையோ பார்த்துக்கிட்டு இவங்க சூடு போடுறாங்க, அதுதான் பிரச்சனை. நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் இது மாதிரி முறையில்லாத எக்ஸ்பென்ஷன் போகிறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டாங்க, எவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆகிருக்காங்கங்கிறது எங்கள் அனுபவத்தில் தெரியுது. இப்போ எங்கள் பிஸ்னஸில் ஒரு உதாரணமாக பார்த்தா, எங்கிட்ட ஒரு பைனிங் மிஷின் வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு இருக்குது. அழகன்ட்ட 2 மிஷின் இருக்குது. அழகன்ட்ட 2 மிஷின் இருக்குங்கிறதுக்காக என் பையன் வந்து ஒரு மிஷின் வாங்கிடணும்னு சொன்னான்னா, நான் அவன்கிட்ட கேட்குற கேள்வி என்ன, நீ 1.5 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கினா 7.5% வட்டி வச்சா கூட வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா, மாசத்துக்கு 1 லட்ச ரூபா, ஒரு நாளைக்கு 4000 ரூபா. இந்த 4000 ரூபா வருமானத்துக்கு வழி பண்ணு, அதுக்கு பிறகு மிஷின் வாங்க. எக்ஸ்பென்ஷன் போறத பத்திலாம் பிரச்சனை இல்லை, நம்ம வளர்றத பத்திலாம் பிரச்சனை இல்லை, நியாயமான வளர்ச்சி. அதைத்தான் நாங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்துருக்கனால அதை கொஞ்சம் பார்த்து பண்ண என்ன சொல்லுவோம், நீ முதல்ல சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணு, எனக்கு வந்து இந்த மிஷின் வந்தால் அது ஓட்ட முடியும், இந்த மிஷினுக்கு ஆர்டர் எடுக்க முடியும், ப்ரொமோட் பண்ணிட்டா அதுக்கு பிறகு மிஷின் வாங்க, பேங்க்ல எப்போனாலும் கடன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் இதை வந்து அவங்க தடையாக சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு விளக்கம் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் புத்தி கம்மி தான், ஏற்றுக்கிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு விளக்கம் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். ஏன்னா நாங்கள் இத்தனை பேருக்கு கூடால போட்டி போட்டு ஏதோ ஒரு நிலை நிறுத்திருக்கோம்னா கொஞ்சம் யார் சொன்னாலும் ஏற்றுக்கிடுவோம். அதாவது ஒரு சாதாரண ஒரு லோட்மேன் சொன்னால் கூட கேட்டுக்கிடுவோம், யார் சொன்னாலும் நாங்கள் கேட்டு அப்படித்தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். சரி சார், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். சரிங்க, வளர்ச்சி என்பது வளர்ச்சி மட்டும் இவங்க வந்து வளர்க்க போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் 5 சென்ட்ல தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 1 ஏக்கர்ல தொழில் பண்றேன். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் பையன் உட்கார்ந்து இருக்கான், அவன் 1 ஏக்கர்ல இந்த பிளான்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். இது வளர்ச்சி இல்லையா? நான் எக்ஸ்பென்ஷன் பண்ணலையா? 10 தடவை எக்ஸ்பென்ஷன் பண்ணி இருக்கிறேன். அப்படியே அது வந்து நம்முடைய சொந்த அனுபவத்துல நிதானமாக பண்ணிருக்கோம். உங்களை ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்ல, கொஞ்சம் நிதானமா ரிஸ்க் எடுத்தா நல்லதா செய்யுங்க அப்படிதான் சொல்றோம். நீங்க ரஸ்க் சாப்பிடுற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு பொருளை 4 பேர் தயாரிப்பார்கள், யாரிடம் விலை கம்மியாக இருக்கிறது என்று பார்த்து அவரிடமே மற்றும் வாங்கிக்கிட்டே இருந்தால் ஒரு டிமாண்ட் வரும் காலத்தில்
அது நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கு சிரமமாக போய்விடும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் 3 பேரிடமும் வாங்கி நம்ம மார்க்கெட் பண்ணணும். அப்போ ஒருத்தன் வந்து அவன் சரியில்லாமல் செய்ய முடியாமல் போயிட்டானா இந்த மிச்ச 2 பேர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வியாபாரம் பார்க்கலாம். அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொன்னாலும் சிலதை கேட்கலாம். இது விலை கம்மியாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது, இங்கே தான் வாங்கணும்னு வாங்கினாங்கன்னா அவனுடைய அந்த பர்ச்சேஸ் இதை கொடுக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம அடுத்தவன்கிட்ட போகும்போது இவன் வாங்கவே இல்லை, அவங்களுக்கு எப்படி தர்றது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்ப அந்த தரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க, இப்ப வேற ஏதாவது கேள்வி, அடுத்த கேள்வி இருக்கா? போயிடலாமா? ஆமா. இந்த கேள்வியை பார்த்துக்குங்க. தொழிலுக்கு வந்தவுடன் இந்த தலைமை பொறுப்பை வந்து நம்ம ஏற்றுக்கிறதா அவங்களே வச்சுக்கிறதா அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை வருது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா நீங்கள் தான் புதுசாக தொழிலுக்கு வர்றீங்க. சார், அவங்களோட தலைமையை ஏற்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அப்பாடி, இதுக்கே கைதட்டி கொடுத்துடலாம். அவங்க தலைமையை ஏற்க நீங்கள் வந்தவொடனே தலைமை வேணும்னு நாங்கள் ஆசைப்படவும் இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ படிச்சுட்டு வந்ததுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போ வந்து வர்றோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க சொல்கிறத மட்டுமே செய்யணும்னு எங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எங்களை வளர்ச்சிக்கு உண்டான சிந்தனையில் எதுவுமே சிந்திக்க விடாமல் அன்னைக்கு காலையிலவா கல்லாப்பேட்டில் நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் அவங்க இருக்காங்க. அப்படி இருந்தால் எங்களால் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இல்லை, நீங்கள் என்னல எதிர்பார்க்குறீங்க? கல்லாப்பேட்டி சாவியை கொடுன்னு கேட்குறாங்க, போதுமா? எங்களுக்கு கல்லாப்பேட்டி சாவியே வேண்டாமையா? வேணாம். நாங்கள் பவர் எல்லாத்துக்கும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்ட் பண்ணிடுறோம். சரி, அந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக எல்லாத்துக்கும் வரையறுத்து எங்களை நாங்கள் வரையறுக்கணும். அதுதான் நாங்கள் கேட்கறது. பொறுப்பை கொடுக்க சொல்லி கேட்குறீங்க? ஆமாம். சரி, நீங்கள் சொல்றது கரெக்டு தம்பி. வந்த உடனே நீங்களும் எதிர்பார்க்கல, நீங்க எதிர்பார்த்தாலும் நாங்க தரவும் மாட்டோம். ஏன்னா முதல்ல ஒரு அனுபவம் வேணும். நீங்க படிச்சு முடிச்ச உடனே நேரம் வந்துட்டீங்கன்னா நீங்க கூடயே இருந்து பிசினஸ் பார்த்துருந்தா ரைட்டு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஜெனரேஷன் வெளில ஹாஸ்டல்ல போய் படிக்கிறீங்க, எல்லாம் முடிச்சுட்டு வர்றீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பழகிட்டு வர்றீங்க. எல்லாத்துலயும் கேள்விப்பட்ட கேள்வி ஞானத்தை உடனே இம்ப்ளிமெண்டேஷன் இங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பிசினஸ்க்கு அது சரியா வருமா இல்லையா நீங்க முதல்ல நினைச்சு அதை சரி பண்ணி கூட வந்தீங்கன்னா நாங்க தரமாட்டோம்னே சொல்லல. அப்பா நான் இது மாதிரி பண்ண போறேன்ப்பான்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு 1/3 வச்சுட்டு தம்பி பாரு தம்பி இதை எப்படி நீ இம்ப்ரூவ் பண்றேன்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னு தான் கொடுக்கத்தான் செய்வோம். வழியே ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம். நீ காலையில வா உட்காந்துரு. ஏன்னா எந்திரிச்சு வர்றதுக்கு லேட்டா வந்தா சத்தம் போடுற அப்பா உன்னை கடையிலே வந்து சும்மாவே உட்காந்துருந்து எப்படி எந்தப்பா சொல்லுவாங்க இல்லையா? நிச்சயம் அப்படி சொல்லவும் மாட்டோம். அவர் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்க தகுதியை வளர்க்கிற வரைக்கும் பொறுத்துருங்க. தகுதி வளர்ந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க உங்களுக்கு தேவையானதை கொடுத்துருவோம். எத்தனை வருஷம் சார்? சார், அதாவது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எத்தனை வருஷம்? அது அவங்க தானே சார் தேவையானோம். சார் சீட்டை விடவே மாட்டேன்றாங்க சார். எத்தனை வருஷம் ஆனாலும் சீட்லயே உட்காந்துக்கிறாங்க. நாங்க என்ன சார் பண்றது? வழி விட்டா நாங்க பெருசா சாதிச்சு காட்டுவோம் சார். கண்டிப்பா சார். உடனே அவங்க கிட்ட பொறுப்பு கொடுக்கறதுக்காக தான் இவங்களை படிக்க வச்சு ஒரு அனுபவம் ஒன்று பக்கத்துல ஒரு துணை முதல்வர் மாதிரி உட்கார வச்சு அவங்களுக்கு அத்தனை ட்ரைனிங்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நீங்க எம்எல்ஏ ஆகுங்க அப்புறம் மந்திரி ஆகலாம் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல இவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம படிக்க வைக்கும் போது நம்மகிட்ட கேட்கறதே இல்லை என்ன படிக்கணும்னு. அவங்களுக்கு தேவையானதை படிக்க வச்சிருது. வெளியே போய் நல்லா பெருமையா மயனை படிக்க வைக்கிறேன்னு சொல்றது. தொழில்களை கூட்டிட்டு வந்தோன்னே வேலை எம்ப்ளாயி முன்னாடியே இவனை தெரியாம படிக்க வச்சுட்டோம். ஏன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம், அவங்களுக்கு வந்து கேள்வியை கேட்க கூடாது. அதே தான் நம்மளும் நினைப்போம். நம்மளும் அவங்களோட குழந்தைகள் தானே. ஒரு நிறுவனத்துல ஏன் இந்த இடத்துல இருக்குது இப்படி மாத்தலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை கஸ்டமர், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி, அப்புறம் வெண்டார். இப்படிதான் நம்ம வந்து பிசினஸ் பாக்குறோம். அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் தொழில் நினைக்கிறாங்க. இன்னைக்குள்ள காலத்துக்கு அப்படி நம்ம தொழில வன்மையா மறுக்கிறேன். ஏன்னு சொன்னா நாங்க நிறைய படிக்காம தொழில் பண்ண வந்தோம். உங்களை ஏதாவது ஒரு துறையில சிறப்புற ஆக்கணும்னு சொல்லி தான் உங்களை படிக்க வைக்கிறோம். நீ ஒரு இன்ஜினியர் ஆயிட்டு வா, வந்து பிசினஸ் பண்ணு. நீ முதல்ல பிசினஸ்க்கு வருவியானே எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு எத்தனை பர்சன்ட் முதல்ல நம்ம இளம் தலைமுறை எத்தனை பேர் தொழில் பண்ண வந்திருக்காங்க? நாங்க உங்களை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்ச உடனே நான் ஐடில படிச்சேன், ஃபாரின் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா நாங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உண்டாக்குன கம்பெனியை யார் பாக்குறது?
எத்தனை பெர்சன்டேஜ் நிறுத்தீங்க பிசினஸ்க்கு வந்திருக்கீங்க? இல்ல அந்த வாங்கின கடனுக்கு வட்டி யார் கட்டுறா அது சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நாங்க உங்களை குறை சொல்லல. அப்படி நீங்க போயிட்டீங்களா, ரைட், அந்த பையன் போயிட்டான், இன்னொரு பையன் இருந்தான், அவனையும் பாப்போம்னு. இன்னைக்கு அதுக்கும் வழி இல்ல. வீட்டுல ஒரே பையன் ஒரே பொண்ணு, நீயும் வேலையை பார்த்துட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டா இந்த கம்பெனியை யார் பாக்குறது? கடைசி வரைக்கும் நாங்க இழுத்துட்டு கடைசி மூடி போட்டு போனோம். இப்ப பாருங்க, இதுதான் இன்றைய நிலைமை. வாங்கின கடனுக்கு வட்டியை இவங்க கட்டுறதா, நீங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணை கட்டிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதான் கேக்குறாங்க. உளவியல் சிக்கல் இருக்கு. சரிங்க. இப்போ நாங்கெல்லாம் வந்து நான் செகண்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர். நாங்கெல்லாம் வந்து தொழிலுக்கு வரும்போது எப்போ தொழிலுக்குள்ளே வந்தோம், எப்போ தலைமை பொறுப்படுத்தோம்ன்றது எங்களுக்கே தெரியாத அளவில் தான் நாங்கெல்லாம் வந்து எமர்ஜ் ஆகி வந்தோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு படிக்கும் காலத்தில் இருந்தே என்னைக்கு ஒரு பையன் பருவம் அடைஞ்சிட்டான், ஒரு 15-16 வயசு ஆயிடுச்சு அப்படின்றப்பயே எங்களுடைய ஜென்ரேஷனில் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்பையிலேருந்தே அப்பா என்ன பண்ணுறாரு, என்ன தொழில் பண்ணுறாரு, அவர் என்ன, அவருடைய பின்பலம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிற சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒரு பிள்ளை 2 பிள்ளையை பெற்றுட்டு உடனே படிக்கவை, அதை வந்து ஐயோ படிக்கிறவர்களும் அந்த குழந்தைங்க வரவே கூடாது, இந்த தப்பை வந்து நாங்கள் செய்கிறோம். அதனாலதான் இந்த கேப் வர்றதுக்கு ரீசனே என்னன்னா, அவங்க வந்து உள்ள வரணும்னு நினைச்சப்ப கூட நாங்க என்ன சொல்றோம், இல்லப்பா நீ படிக்கிற பிள்ளை இங்க தொழிலுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஓவரால் பீரியட் அவன் வந்து அவனுக்குன்னு சரி, அப்ப நம்ம இதுக்குள்ள போக முடியலன்னா அப்ப அவன் என்ன கத்துட்டு வந்தானோ அதை வந்து நடைமுறை பண்ணி பார்த்து அதுல தோக்குறானா ஜெயிக்கிறானா அப்புறம்தான் நம்ம சொல்றதே கேட்பான். இந்த உளவியல் சிக்கலுக்கு ஒரு தீர்வு கண்டா தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்மூத்தா நடக்குங்கிறது என்னுடைய கருத்து. நல்லா அவங்க என்ன சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நாங்க கத்துக்கிட்டு வந்தோம், ஒவ்வொன்றா உங்களை படிக்க வச்சோம். படிக்கிற காலத்தில் எப்பா நீங்க படிங்க, பிசினஸ் பார்க்க வர வேண்டாம், உங்களுடைய கவனம் அதில் இருக்கட்டும் சொன்னோம். முடிச்சுட்டு வர்றது தான் உங்களுடைய பொறுப்பு, வாங்க நான் ரிஸ்க் ஏற்றுக்கலாங்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன இருக்குது பாருங்க. அதான் ரெட்ட தலைமையை பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க. மூணு தான் இந்த ரெட்ட தலைமைங்கிற விஷயம். இப்போ 4வது கேள்விக்கு வரோம். குடும்ப தொழில்னு சொல்றதுனால முக்கியமான பொறுப்புகளில் இன்னும் திறமை கம்மியாக உள்ள சொந்தக்காரங்களை உட்கார வைக்கிறது மூத்த தலைமுறை செய்யும் தவறா, இல்லை அது சரி என்பதற்கான காரணங்கள் என்ன? அதாவது ஏன் மச்சனே, ஏன் மாமன், ஏன் சொந்தக்காரன், என் சித்தப்பா பையன் அப்படின்னு உறவுகளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது சரியான விஷயமா? அது பெரியவங்க உட்கார வச்சுட்டாங்கிறதுக்காக நம்ம ஏத்துக்கிறது சரியா இல்ல தப்பா? சொல்லுங்க ஐயா. நிறுவனம் வேற, தனிநபர் வேற. இது வந்து நாங்க தெளிவா இருக்கோம். நிறுவனம்ன்றது வந்து நமக்கானது தான். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிற காலத்துல நீ வா உள்ளுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உள்ளுக்கு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவங்களோட நமக்கு இமீடியட் அவங்களுக்கு அடுத்த ஒரு கணக்கு பிள்ளைய வச்சிருப்பாங்க. கணக்கு பிள்ளையோ அவர் மாமாவாக இருப்பார், இல்லை சித்தப்பாவாக இருப்பார். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து இது இப்போ நாங்கள் அவங்க தான் கூட்டிகிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் எங்களை வந்து ஒரு கருத்துக்களை கூட வந்து அவங்க கேட்க மறுத்து எங்களை வந்து ஒரு இதாகவே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா உங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறதுல என்னையா சொல்றீங்க நீங்க? யாராவது அவங்க என்ன கோவப்படுறாங்க தெரியுமா? நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிடுறீங்க, அவருக்கு திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருக்கு, படிப்பு இருக்குது, ஆனா சொந்தக்காரன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார வச்சுக்கணும், நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. அது நான் பதில் சொல்றேன் சார். அதாவது நம்ம தொழிலில் இந்த கேள்வியில் இருக்கிற மாதிரி சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் உட்கார வச்சிருக்கோம். அவர் திறமை இல்லைன்னா அந்த தொழில் ஜெயிக்க முடியாது. அது ஒண்ணு, அது தனியான இது. ஆனால் அந்த பொறுப்புல இருக்கிற ஒரு அக்கௌண்டன்ட்டோ யார்ட்டையோ வந்து இவங்க வந்து தொழிலுக்கு உள்ள வரும்போது அவனுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடுக்கல, இதான் அவங்க கேட்கறது. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம மனைவியுடைய அண்ணனோ தம்பியோ, அப்ப அவருடைய குரல்ங்கிறது அவங்களுடைய குரலா தான் இருக்கும். அந்த குரலுக்கு செவிசாய்க்கிறப்ப நமக்கு முக்கியத்துவம் இல்லாம போயிருது அப்படின்னு அவங்க கவலை. அவங்களுக்கு அந்த அனுபவம் வந்த உடனே தன்னால முக்கியத்துவம் வந்துடும் சார். அனுபவமே இல்லாம அப்ப அவர் சொல்றத கேட்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. நமக்கு அடுத்து அந்த விஷயத்தை கேரி அவுட் பண்றது நமக்கு கீழே இருக்கிற ஒரு மேனேஜர். அந்த மேனேஜர் இவர் ட்ரெயினியா தான் முதல்ல வந்து சேரணும். இல்ல உறவு முறைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது சரியா? இதான் அதாவது தொழிலுக்கு தான் முக்கியத்துவம், உறவை வெட்டி விடல, தொழிலுக்கு தான் முக்கியத்துவம். அவன் 4 விஷயம் கத்துக்கணுமே,
கத்துக்கிட்டு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கணும், முதல்ல பெட்ரோல் போடணும், அப்பதான் நீங்க கேஷியருக்கு போக முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் உட்கார்ந்து அனுபவத்தை பெற்றுக்கிட்டு வந்தா அப்புறம் இவர் முதலாளி ஆயிடுவார். இல்ல இல்ல, அவர் உறவினரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கம் பையன், அந்த பக்கம் உங்களுடைய மச்சனை, அவர் சொல்றத கேள்றா, அது நியாயமாக அவர் சொல்ற வரைக்கும் அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்ப சரி, அவங்க வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அது நியாயமா இருந்தா நீங்க ஏத்துக்கங்கிறாங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஒரு ரெக்கார்டுகளை எடுத்து அவர் புழங்கி விட்டு பையன் வந்து எந்த இடத்துலயாவது வச்சுட்டு அவர் பாட்டு போயிடுவார். அப்புறம் திருப்பி வந்துட்டு இது எங்கே வச்சது, எங்கே பார்த்தீங்களா, எதாவது பார்த்தீங்களா அப்படின்னு அது எடுத்த இடத்துல அது வைக்கணுங்கிற அந்த இதே இல்லை. அந்த வந்து இளைய தலைமுறையில் நிறையா பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொருளை எடுக்கிறாங்கன்னா அந்த அந்த இடங்கள்ல அதை வைக்கணும். அதை வைக்காமல் வந்துக்கிட்டு இந்த வச்சுட்டு போனேன் எங்கன்னு கேட்டா அது வந்து நம்ம தான். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இந்த கேள்வி எங்க அப்பாவே எனக்கு கேட்பாரு. எந்த பொருளா இருந்தாலும் எடுத்த இடத்துல வைக்கிறியா நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. நான் கூட நினைப்பேன், என்னையா அது நம்ம வீடு என்ன மியூசியமா, எல்லா பொருளும் அப்படியே அங்க இருக்கிறதுக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா இவங்களுடைய இது என்னன்னா, நம்ம தேடுற நேரத்துல இது இங்கதான் இருக்கும், கண்ணை மூடிட்டு தொட்டாலும் இந்த பொருள் அங்க இருக்குன்னு சொல்லிட்டா சரியா இருக்குங்கிறாங்க. அந்த பொறுப்பு இல்லைங்கிறாங்க. ஐயா, நாங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை இவங்க சொன்ன மாதிரி இது பண்றோம். இவங்க முக்கியமான விஷயங்களே மறக்கிறாங்க. முக்கியமா கண்ணாடி. கண்ணாடியே டெய்லி காலைல நாங்க தேடி எடுத்து கொடுக்குறோம் நிறைய இடத்துல. கண்ணாடி முக்கியமா லேப்டாப் போல ஏதோ ஒண்ணு காட்டும் போது என் கண்ணாடி எங்க கண்ணாடி எங்கன்னு அப்ப தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் யார்கிட்ட இருந்து வருது எங்களுக்கு? அவங்கள்ட்ட இருந்தா எங்களுக்கே வருது. சோ மறந்து போற விஷயங்கள்ங்கிறது வந்து இயற்கை தான். நம்ம ஒரு இடத்துல ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு போயிருப்போம், அதை நம்ம அவசரத்துல ஏதாவது ஒரு வேலையில அதை மறந்துருப்போம். ஆனா அதே இடத்துல அதை இல்ல அதை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இல்ல நீங்க தம்பி சொன்னீங்களே, கண்ணாடி சொன்னீங்க இல்லையா, நாங்க ஒரு இடத்துல வச்சுட்டு தேடுறது இல்ல, நாங்க 3 இடத்துல போய் உட்கார்றோம்னா 3 இடத்துலயும் 3 கண்ணாடி வச்சிருக்கோம். அப்படி வச்சுக்கிறது இல்ல. இங்க பாருங்க, நாங்க 3 கண்ணாடி வச்சிருப்போம்ங்கிறார்கள். ரொம்ப எந்த இடத்துல உட்கார்றோமோ, கார்ல நான் வச்சிருப்பேன், கார்ல ஒரு கண்ணாடி, படிக்கிற இடத்துல ஒரு கண்ணாடி, படுக்கிற இடத்துல ஒரு கண்ணாடி. இல்ல மறதிக்கு ஒரு வயசு இருக்கு. நாங்க எப்ப மறக்கிறோம், அவர் எப்ப மறக்கிறாரு, அது முக்கியம் இல்லையா? இவரு கேட்கறது பாருங்க, செக் புக்கா இருந்தா 3 இடத்துல வைக்க முடியாது, ஒரு இடத்துல தான் வைக்கணும். அதுக்கு பாதுகாப்பு வேணும். எல்லா இடத்துலயும் வைக்க முடியாது சில பொருளை. எங்களுக்கு ஜாப்பனீஸ் கான்செப்ட்ல 5 years படிக்கிறோம். அதுல எஸ்ஸே வந்து தேவையில்லாத பொருளை நாட்டுறது அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் தேவையில்லாத ஒரு பொருள் இருந்தா போய் பாக்குற ஒண்ணு சென்டிமெண்ட்ன்றாங்க, இல்ல அதுவாட்டு இருக்கட்டுமா சொல்ற நேரம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஸே தேவையில்லாத பொருளே அகட்ட முடியல. தேவையில்லாத பொருள்னா யாருன்னு சொல்றாருன்னு தெரியலையா? அவர் தேவையில்லாத சொல்றது எங்களை தான் சொல்றாரு, மறைமுகமா சொல்றாரு. அதாவது பழைய பொருள் வாங்க வர்றப்ப வீட்டுல இருக்க வயசானவங்க எல்லாம் பயப்படுவாங்களாம், அதாவது எதையாவது போட்டு விட்டுற போறாங்க அப்படின்னு. இந்த கேள்விக்கு அருமையான பதில வந்து சந்திரமோகன் ஆச்சியே சொல்லிட்டு போனாரு. சரிங்க. இப்ப அவங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க்கை நாங்க மெஷர் பண்றோம், அந்த மெஷருக்கு தக்கன சம்பளம் கொடுப்போம், அதுக்கு தக்கன ஆள் வைப்போம், எல்லாம் வைப்பீங்க. அவன் எத்தனை நாள் வேலை பார்ப்பான் நம்மளோடங்கிறது எப்பவுமே ஒரு கேள்விக்குறிதான். மியர் அப்ரிசியேஷனை மட்டும் வச்சு ஒரு லேபர் ஃபோர்ஸை வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா அது ஒரு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். அதே சமயங்களில் நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு லேபரை நீங்க இப்போ ஒரு டாப் லெவல் பீப்புளை நீங்க வந்து உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான பலன்கள் வந்து தெரியறதுக்கான காலம் வரும். என்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டோட்டலா வந்து மணி ஓரியன்டா போற ஜாப் ஒர்க்ஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நீங்க எப்படி சொல்றீங்களோ, நீங்க காம்படிட்டிவான உலகம், நாங்க வந்து 10 கடை வச்சாதான் இங்க நடத்த முடியும்ன்ற மாதிரி அவனுக்கும் 10 இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்றைய நிலை கார்பரேட்ல இருக்கிறவன் என்ன செய்யறான், யார் டாப் லெவல் பர்சன், அவன் என்ன அந்த கம்பெனில சாதிச்சான், நீ வா உனக்கு அடுத்த 10% 20% ஹைக் ஈஸியா தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு முறையா வச்சிருந்தீங்கன்னா அவங்கள வேலைக்காரங்களாகவும் வச்சிருக்கணும், அதே சமயத்தில் நம்ம ரிலேட்டிவாகவும் மெயின்டைன் பண்ணணும். நீங்க அவங்களோட ஹார்மனியோட இருக்கணும். இப்போ அவர் சொன்ன மாதிரி லிஃப்ட்ல எனக்கு தனி லிஃப்ட் இருக்கு, நான் ஏறி போறேன் அப்படின்னு அவர் போயிருந்தாருன்னா அந்த ஹார்மனி அங்க வந்திருக்குமா? வந்திருக்காது. அவர் நானும் ஒருத்தரா வர்றேன்னு வந்தோன்னு தான் எல்லாரும் மாறினாங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு?
அந்த மாதிரி தான் நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் உங்க மனசுல என்ன இருக்கணும்னா ஐ எம் அ ட்ரெயினர். நான் முதல் நாள் இந்த கம்பெனிக்குள்ள நுழையிறேன்னா ஒரு ட்ரெயினர். இப்போ நீங்க நம்ம கம்பெனில வந்து எனக்கு மரியாதை இல்லை, மாமாவுக்கு மரியாதை இருக்குன்னு சொல்றீங்க. இதே இது நீங்க இன்னொரு இடத்துல வேலைக்கு போனா உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தானே போறீங்க. அப்ப அதே மாதிரியான ஒரு ஹார்மனியை நம்ம கம்பெனிக்குள்ள உருவாக்கி நம்ம டிராவல் பண்ணால் மட்டுமே நீங்க வந்து ஜெயிக்க முடியும். நல்லதுங்க. ஐயா இதுல ஒரு மாற்று கருத்தியா? இப்ப நீங்க சொன்னதுதான் அண்ணாச்சி சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றீங்க. எங்க தலைமுறையில எங்க தந்தையர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, சொந்த கடை எல்லாம் இருந்துச்சு, நேரம் கூப்பிட்டு வந்து எங்க கடையில உட்கார வைக்கல, இன்னொரு கடையில போய் சம்பளத்துக்கு தான் வச்சாங்க. மினிமம் 6 மாசம் போய் இருந்து தொழில கத்துட்டு வா. நேரங்க முதலாளின்னு வந்துட்டா உங்களுக்கு யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம முதலாளின்னா நீங்க கேட்ட மாதிரி கல்லாப்பட்டி சாவியை வாங்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆனா நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. எங்க தலைமுறையில அப்படி பண்ணாங்க. ஆனா இந்த தலைமுறை நாங்க உங்களை அப்படி அனுப்பிச்சிருக்கோமா? உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம், படிக்க வச்சிருக்கோம். நீங்க வந்துட்டீங்கன்னா கட்டாயம் ஜெயிச்சிருவீங்கன்னு. இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, நம்ம லீடர்ஸ் சொல்றது நீங்க சொந்தம்னு சொல்றது சொந்தக்காரங்க மட்டும் நினைக்காதீங்க. நம்ம கம்பெனில ஒருத்தர் சின்சியரா வேலை பார்த்தா அவனை சொந்தக்காரனா ஆக்கிக்கங்க. சபாஸ், இது அருமையான வார்த்தை. திறமையான ஆளா இருந்தா அவரை நீங்கள் உறவினராக கூட மாற்றிக் கொள்ளலாம். நல்ல வார்த்தை. அது மட்டும் இல்ல, டாப் லெவல்ல இருக்கவங்க வெளியில போயிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கோட்டை கட்டினீங்கனாலும் அஸ்திவாரம் ஆடி போயிடும். அதுக்கு மேல வர்றவங்க நீங்க சொல்றீங்க இல்லையா, நிறைய பேர் வருவாங்க, அடுத்த கம்பெனிக்கு 10% கொடுத்தா போயிருவாங்க. ஆனா அந்த டாப் லெவல்ல நீங்க பழகி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அவன் யார் என்ன கூப்பிட்டாலும் நம்ம கம்பெனி விட்டு போக மாட்டான். அப்படியால தான் நாங்க சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கோம். நீங்களும் அத மாதிரி வச்சுக்கங்கன்னு சொல்லி தான் நாங்க சொல்றோம். அதுக்காக நீங்க உங்க திறமையை நிரூபிங்க. அவரை ஒதுக்க சொல்லிட்டு உங்க கையில நாங்களே கொடுக்குறோம். நல்லது. அதாவது உறவுகள் இருந்தா நஷ்டம் வந்தாலும் உடன் நிற்பார்கள். மற்றவர்களாக இருந்தா உடனே கம்பெனியை விட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க. ஐயா இதுல வந்து ஒரு மாற்று கருத்தியா? ஐயா இது வந்து நாங்க இப்ப அவங்க சொல்றாங்க திறமையானவங்களை வந்து கொஞ்சம் கூட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. நாங்க இப்ப இந்த எஸ் மாதிரி அமைப்புல சேர்ந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு இப்ப அவங்க சொல்ற மாதிரி வந்து உறவினர் வந்து விட முடியல. ஆனா நாங்க அதை மட்டும் பாக்குறது இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற திறமையான ஊழியர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் கொடுக்குறோம். அந்த ஸ்கேல் அவங்க தாண்டும் போது அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து ரெண்ட் கொடுக்குறோம். நாங்கள் வளரும் போது எங்களோட திறமையான ஊழியர்களும் வளர்றதுக்கு நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களோட சிஸ்டமில் அவன் திறமையே இல்லைனாலும் சொந்தக்காரன் கூட வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் திறமையுள்ள வேலைக்காரன் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காதனால அவன் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை கூட அவங்களோட சிஸ்டம்ல உருவாகுது. எங்க சிஸ்டம்ல அது இல்லை. நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நாங்க சொந்தம்னு சொன்னது திறமையான வேலைக்காரங்க நீங்க சொன்னவங்கள தான் நான் சொந்தம்னு சொல்றேன். அக்கா பொண்ணை கொடுத்து மருமனாக்க சொல்லல. அந்த கம்பெனில அவனுக்கு இன்சென்டிவ் கொடுங்க, நல்லா சம்பாத்தியம் பண்றமா, ஒரு 2% இந்த வருஷம் உனக்கு லாபத்துல இருந்து பங்கு தர்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற அதே இன்சென்டிவ் தான் நாங்களும் சொல்றோம். அப்படி ஆள்ல ஸ்டேபிளா வச்சுக்கிட்டா நம்ம கம்பெனி சஸ்டைபிலிட்டி எப்பயுமே நமக்கு இருக்குன்றத நாங்க சொல்ல வர்றோம். சரிங்க, அது ஏத்துக்கிறையா. ஆனா வந்து சொந்தக்காரன் சொல்லி திறமை இல்லாதவன கூடயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றது? நிச்சயமா அப்படி இருந்தா தப்புதான். இல்ல, திறமையானவர்கள் தான் வேணும். சொந்தக்காரங்கிறதுக்காக திறமை இல்லாதவர்கள் வைத்துக்கிற மாட்டோம்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம 3வதுக்கு போயிடலாம். 3வது சுத்து தடை அதை உடை. தடை எப்படி வரும், எப்போ வரும் யாருக்கு தெரியாது. நம்ம அதை எதிர்பார்த்து இருக்க முடியாது. அப்படி வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது? முதல்ல இன்றைய சூழ்நிலையில் நிலைத்து நிற்க growth மோடு அவசியமான ஒன்றுதான். ஆனால் இளம் தலைமுறையினர் எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும்? இந்த கேள்வி உங்களுக்கு தான் முக்கியமா. இப்ப growth மோடுன்னு நம்ம பார்க்கும்போது இப்ப இவங்களுக்கெல்லாம் growth மோடுன்னு பார்க்கறது வந்து என்னன்னா, சம்பாதிக்கணும், அதுல இருந்து 80% எடுத்து இடம் வாங்கி போறது, அவன் வீடு கட்டுறது, இப்படி ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீமை டெவலப் பண்றதுல தான், டெட் அசெட்ல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு மரத்துக்கு உரம் வைக்கிற மாதிரி தொழிலுக்கு வந்து உரம்னு ஒன்று வைக்கணும். அப்ப அதுக்குன்னு சில செலவுகள் நம்ம பண்ணி தான் ஆகணும். சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், ஒரு பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அடுத்து வந்து உலகம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி அடாப்ட். இன்னைக்கு நம்ம தொழில இருக்கணும்னா, இப்போ எஸ்ல வந்து எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வருஷத்துக்கு 30% வளரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபேமிலி பிசினஸ் என்னன்னா 30 வருஷத்துக்கு 30% வளரதே பெருசா இருக்கு. அரைச்சமாவே அரைக்க சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, டெய்லி எந்திரிக்கிறோம், படுக்கிறோம், அதே வேலையை பார்க்கிறோம், அதே ஆட்களை பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு வாழ்ற வாழ்க்கையே ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இவங்க பேசும்போது இவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல அப்பா மாதிரி தெரியுது. இப்ப நாங்க பார்த்த சில இடத்துக்கள்ல எங்களுக்கு அப்படி சூழ்நிலை அமையவே இல்லை. இப்ப
இப்ப இவங்க எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாங்க. இதே இடத்துல நீங்க எங்களை மாதிரி உண்மையான எங்க அப்பாவை கொண்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த பக்கம் பூரா பாதிக்கப்பட்டவளா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப இவரோட நீங்க சொல்ற இவரோட பையன் அங்க உட்கார்ந்து இருந்தேன், நான் என் பையனையும் வர சொல்லியிருந்தேன், வரல, வந்தா அவனையும் மேல ஸ்டேஜ்ல ஏறி உட்கார வச்சிருந்திருப்போம். அப்பதானே நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நீங்களும் கத்துக்கலாம். அது உண்மையிலேயே கஷ்டம் தான். இப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, சம்பாத்தியம் பண்ணதுல 80% எடுத்து இடத்த வாங்கணும், தோப்ப வாங்கணும். ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா, அரைச்சமாவே அரைக்கிறீங்களே சரியா? நிச்சயம் அரைச்சமாவை நாங்க அரைக்கல, நிச்சயமா அரைக்கல. உங்க குற்றச்சாட்டுல நான் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நாங்க நிலம் வாங்கணும், சொத்தை வாங்கணும், எல்லாம் வாங்கணும். யாருக்காக? உங்களுக்காக தான். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல எல்லா சொல்ற மாதிரிதான். ஒரு நிமிஷம் தம்பி, நீங்க சொன்னீங்க இல்லையா, இவ்வளவுலாம் நாங்க போட்டு சேர்த்து வாங்கி வச்சதுனாலதான் நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு கடன் வேணும். எல்லா பேரும் டிக்க பத்தி எங்களுக்கு தெரியும், எம்எஸ்எம்இ பத்தி தெரியும். உங்க ஒய்ஃப் பேர்ல வச்சீங்கன்னா மட்டும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் அந்த லோனை கொடுத்துட மாட்டான் டிக்கல. அப்படி வரும்போது உங்களை முன்னேற்றணும் அப்படின்னா நாங்க வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி சேர்த்து வச்ச சொத்தை அடமான வச்சு உங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கமே ஒழிய அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இப்ப அவங்க தான் நம்மளுக்கு முதல் கடவுள், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நம்ம என்ன சொல்ல விரும்புறோம், எங்களுடைய சக்சஸ் என்னோட சக்சஸ் இல்ல, நான் ஒரு விஷயத்தை எண்ணி பண்ணும்போது நான் ஜெயிச்சுதான் நினைக்க மாட்டேன். என் குடும்பம் ஜெயிச்சுச்சு, என்னோட பிராண்ட் ஜெயிச்சுச்சு. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சி எனக்கு தேவையில்லை, என் நிறுவனம் வளரணும். என் நிறுவனம் யாரு? எங்க அப்பா. அவர் போட்ட விதை, அவர் ஒரு விதை போடுறாரு, நான் 100 விதை போடணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான் என்னோட விஷயம். இல்ல அவரு நீங்க 7 படி ஏற்றி விட்டீங்க, நாங்க 14 படி. நம்ம சொல்லுவோம்ல, நீங்க 8 அடி பாஞ்சீங்க, நாங்க 16 அடி பாயிரும் சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? அதெல்லாம் ஒண்ணு. அதாவது நீங்க சொல்ற இந்த பெர்சன்டேஜ் தான் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் வேகமா இருக்குது, அது மாதிரி இவங்க வேகமா இருக்கிறாங்க. ஆனால் நாங்களும் வெறுமனையா வளர்ச்சியில இடத்தை மட்டும் வாங்கி போட்டு உட்கார்ல, தொழிலையும் நன்கு வளர்த்து கொண்டே அதனுடைய சேமிப்பை அது ரூபாயா வச்சுக்காம அசட்டா கிரியேட் பண்ணிட்டு வந்தவரை தொழிலும் வளர்ந்தது, அசட்டும் வளர்ந்தது. அப்படித்தான் எங்க வளர்ச்சி இருந்தது. ஆனால் ஒரு செடியான வளர்ச்சியாக இருந்தது. நீங்க சொல்றது வேகமா போறீங்க. 25 கிலோ தூக்கு, 50 கிலோ தூக்கு, அப்புறம் 100 கிலோ தூக்கு. நேரம் 100 கிலோ தூக்குன்னு முடியுமா? அதைத்தான் நான் சொல்றேன். உங்க வளர்ச்சிய ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படி போனா நல்லா இருக்குமே கேக்குறாங்க. இல்ல அது வாஸ்தவம். அவர் பேசுறாங்க. இப்ப தொழில் செய்யல கூட ஒரு ஸ்பீக்கர் இங்க பேசினாங்க, எமரால் சீனிவாசன். அவர் தொழில வளர்ந்து ஒரு ஸ்கிராப்ல இருந்தா வந்தாரு. இவங்க சொல்றாங்களே ஸ்கிராப்ல இருந்து வளர்த்தோன்னா, அதே மாதிரி அவர் வளர்ந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் சம்பாதிச்ச எதையுமே நான் இடமாவோ வீட்டுக்கோ எடுத்துட்டு போகவில்லை. நான் சம்பாதிச்சது எல்லாமே இந்த பிசினஸ்லயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. இன்னைக்கு ஒரு 6 கோடி நிறுவனத்தை உருவாக்கின ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி இருக்காரு. சோ எங்களுடைய பார்வையெல்லாம் அப்படி மேலதான் இருக்கு. அதையும் நாங்க நிதானமா தான் எஸ் மாதிரி அமைப்புகள்ல கத்துக்கிட்டு நாங்க போறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஐயா, தொழில் வளர்ச்சியில உங்க காலத்துல எஸ்ங்கிற அமைப்பு மாதிரி இருந்ததா? இப்ப அவங்க சொல்றாங்க, 3 பேர் பேசுறதை கவனிச்சேன். அவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு அமைப்பு சொல்லி கொடுக்க இருக்குது, எஸ்ங்கிற அமைப்பு. ஒரு தொழிலை வாடகை ஸ்தாபனத்தில் வைத்து வளர்த்தோம்னால் இந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த ஓனர் அந்த தொழில் நல்லா செய்யறான் என்று பார்த்து நீ காலி பண்ணு என்று சொல்வான். இப்ப நம்ம சொந்தமான ஒரு இடத்தில் வைத்து அந்த தொழிலை வளர்த்திருந்தால் யாரும் காலி செய்யும் என்று சொல்வதற்கு இல்லை. அப்ப அந்த சொந்தமான இடத்தை வாங்குவதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கி வைத்திருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய கேள்விக்குறி. சரிங்க, அடுத்த கேள்விக்கு வாங்க. சொல்லி முடிச்சிருங்க. தம்பி சொன்னாரு நாங்க எல்லாம் வந்தோம்னு. எஸ்ஸோட அமைப்பு இருந்துச்சு, நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க. நாங்க இருக்க காலத்துல ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுன்னா நாங்களா தேடி தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு என் பிள்ளையும் நான் எஸ்ல சேர்த்து விட்டுருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்றதுனாலதான். நான் கத்துக்கிடாத என் பிள்ளை கத்துக்கிட்டோம்ன்றக்காக தான் இங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கோம். நல்ல விஷயம். அத நாங்களும் அப்ரிஷியேட் பண்றோம். நாங்க ஒண்ணுமே இல்லாம நீங்க சொன்ன அதே ஸ்கிராச்ல இருந்து நீங்க சொல்ற அந்த சாம்ராஜ்யம் வரணும்ன்றக்காக தான் எங்க பிள்ளைய அனுப்பிச்சிருக்கோம். நாங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். உங்களோட வளர்ச்சிக்கு முழு உறுதுணையா அவர் சொல்றாரு. எங்க அப்பா இல்ல, உங்க அப்பா இல்ல, அவங்கள உட்கார வச்சு அவங்கள முதல்ல கன்வின்ஸ் பண்ண பழகுங்க. எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்ல பேசுறீங்க, எல்லாத்தையும் பேசுறீங்க, சொல்றீங்க. பேங்க்ல போய் உட்கார்ந்து பேங்க் மேனேஜரை கன்வின்ஸ் பண்றீங்க. ஏன் எங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு வர மாட்டீங்க? இல்ல இப்ப இவங்க சொல்ற மாதிரி இப்ப நாங்க எங்க ஃபேமிலியில் சுருக்கமா முக்கியமான கேள்விக்கு வந்துட்டோம்.
மூணாவது கேள்வி இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது குடும்ப தொழில் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக இளவரசர்களை அரியணை ஏற்றி ராஜ்யத்தை ஒப்படைக்கவும் நீங்கள் ஓய்வு பெறுவதும் எவ்வாறு, அது எவ்வாறு சுமூகமாக நடக்க வேண்டும்? அதாவது உங்க தலைமையிலிருந்து இருங்க, அவங்களே சொல்லிட்டோம், உங்க தலைமையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போறதுக்கு அடிதடி இல்லாம சண்டை இல்லாம கோர்ட்டுக்கு போகாம எப்படி நீங்க அதை மாத்தி விடுவீங்க? ஐயா, நான் சொல்றது ஒரே ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான். இவ்வளவும் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். அவங்க ஜெயிச்சே ஆகணும்ன்றதுதான் எங்களோட ஆசையும். சரி, அவங்க கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டாவே அரியணையில அவங்க ஏத்தி உட்கார வச்சுட்டு கீழே இருக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அடேப்பா, ரொம்ப மகிழ்ச்சியான வார்த்தை. உங்களுக்கு அரியணை காத்திருக்கு, நீங்க ரெடியா வரலாம், நாங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம். சொல்லுங்கய்யா. இப்ப என்னுடைய அபிப்பிராயம், வளர்ச்சி அப்படிங்கிறது எதை வச்சு நீங்க அளவுகோல்? காசு பணத்தை வச்சுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கீங்க. நம்ம நல்ல பொருளை விற்கணும், நியாயமான முறையில் நடக்கணும், நம்மளால முடிஞ்ச நன்மைகளை நமக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு எத்தனை பேர் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இங்க இருக்கிற எஸ் மெம்பர் எல்லாத்துக்குமே நான் கேட்குறேன், நீங்க உங்க பெற்றோர்கள உங்கள் பிசினஸ் சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் கன்சல்ட் பண்ணுகிறீர்களா? அது டிரான்ஸ்பரண்டா இருக்கா? டிஸ்கஸ் பண்றீங்களா? நல்ல கேள்வி ஐயா. அப்பா அம்மாட்ட எத்தனை பேரு எஸ் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சாதாரண இளைய தலைமுறையா இருந்தாலும் எவ்வளவு பேரு நேரம் ஒதுக்கி பேசுறீங்க? தொழில் சம்பந்தமாவோ உறவு சம்பந்தமாவோ எவ்வளவு பேர் பேசுறீங்க? இப்ப நாங்களாம் எங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப எஸ் மாதிரி ஃபோரம்ல கந்துட்டு இப்ப எம்ஆர்எம் வச்சிருக்கோம், மந்த்லி ரிவ்யூ மீட்டிங். நான் அண்ணன் தம்பி 3 பேரோட பிறந்திருக்கேன். எங்க அப்பா அம்மா, நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு, அவங்களோட மனைவிமார்கள் எல்லாருமே மாசம் மாசம் ஒரு மீட்டிங் உட்காந்து ஓப்பனா எல்லாத்தையும் பிசினஸ் பத்தி பேசுவோம். ஏன்னா தொழில ஐயா சொல்ற மாதிரி நான் என்ன தப்பு பண்றேன்னு அவர் ஓப்பனா கேட்கணும், அவர் என்ன தப்பு பண்ண அங்கனக்குள்ளேயே நாங்க எங்களோட பிரச்சனையை ஃபுல்லா சரி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு நாங்க பாலிசி வச்சிருக்கோம், எங்களுக்கு சம்பளம் இவ்வளவுதான், இது இருக்கிற எல்லா லாபமுமே எங்களோட காசு கிடையாது, என்னுடைய சம்பளத்தை மட்டும் வச்சுதான் இந்த நிறுவனத்துல என்ன நான் ஒரு கடைநிலைய ஊழியர்களா நினைச்சது நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கோம். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு தெரியணும், நான் என்ன நினைக்கிறேனோ அவங்களுக்கு தெரியணும்னு நாங்க மீட்டிங்கே மாசம் மாசம் கண்டக்ட் பண்ணி ஒருத்தரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்து நீங்க ஒரு டாக்டர் ஆயிடுறீங்க, அட்வொகேட் ஆயிடுறீங்க, ஐடி இதுகள் ஆகிடுறீங்க, ஒரு அரசியல்வாதியாகி அமைச்சராகிறீங்க. இவங்களாம் எத்தனை வருஷம் எத்தனை பேரை சரிக்கட்டி நீங்க மேலே வரீங்க? நீங்க டாக்டர் பட்டம் முடிச்ச உடனே உங்களை கூட்டி கொண்டு போய் நம்பர் 1 கிளினிக்ல உடனே உங்களை அப்பாயின் பண்றது கிடையாது. அந்த நம்பர் 1 கிளினிக்ல இருக்கிற சீஃப் டாக்டருக்கு யாராவது ஒருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி போய் அதுக்கு பிறகு உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி அப்படித்தான் நீங்க ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஒரு அட்வொகேட்னா அதே மாதிரி தான், ஒரு சீஃப் அட்வொகேட்டை போய் ஜாயின் பண்ணி அப்படிதான் செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் இப்ப ஒரு மந்திரியா வர்றாருன்னா அவர் எத்தனை லட்சம் மக்களை சரிக்கட்டி எத்தனை பேரை சரிக்கட்டி வர்றாங்க. நாங்க இதெல்லாம் பண்ண போகும்போது நீங்க ஏன் எங்கிட்ட கன்சல்ட் பண்ண பயப்படுறீங்க? நாங்க உங்களுக்கு ஒரு பிராண்ட் கொடுக்குறோம், ஒரு அனுபவத்தமான கொடுக்குறோம், ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி பண்ணி கொடுக்குறோம். சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆகி எனக்கு எங்கள் அப்பா அம்மாலியில் ஒரு 30 லட்ச ரூபா வந்துச்சு. இந்த 30 லட்ச ரூபாயை உங்கள் கையில் அப்படியே தூக்கி கொடுத்து நான் நடத்துகிற இண்டஸ்ட்ரியை நடத்துறீங்க, நீங்கள் நடத்துங்கப்பா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி தூங்குங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு நீங்கள் எவ்வளோ யோசனை பண்ணி எத்தனை டிசைன் பண்ணி எவ்வளோ பேர்த்த கன்சல்ட் பண்ணி ஒரு ஜிஎஸ்டி அவ்வளவு தூரம் செஞ்சு தானே வர வேண்டியிருக்கு. நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அசட்டை கொடுக்குறோம். இல்ல ஐயா, கொடுக்க தயாரா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க கன்சல்ட் பண்ணணும்ங்கறேன். நீங்க நான் கேக்குறது அதான், நீங்க தயாரா ஆயிக்கங்கன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. அதாவது நாங்க ராஜ்யத்தை கேட்கலையா, அதிகாரத்தை மட்டும் தான் கேக்குறோம். சீஃப் டாக்டர் சொல்றத இவங்க புதுசா வரவங்க கேக்குறாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, மெயினா ஆர்டர் போடுறாங்க, அது இல்லாம ஏதாவது எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க, ஆனா ஏன் பண்ணுன்றது சொல்றதே இல்லை. ஆர்டர் போடுறத விட்டுட்டு ஏன் பண்ணுன்றது ஆள கருத்தோட இருந்தா, அதாவது ஒய் டு டூன்றத சொல்லணும், ஹவு டு டூ வாட் டு டூ சொல்லிடுறாங்க. சரிங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வக்கீல்
ஜூனியராக இருந்து தான் சீனியராக மாறுறாரு. அதே மாதிரி டாக்டர்ஸ்கிட்ட அனுபவம் பெற்று தான் போய் உட்கார்றாரு. அது மாதிரி நீங்க ஏன் உங்களை தயார் பண்ணிக்கிட்டு வரக்கூடாது? இல்ல நாங்க இதுல யாரும் பேசாம இருந்தா பேசிருங்க. எல்லாரும் பேசிட்டீங்களா? சார், அரியணை ஏறி ராஜ்யத்தை ஒப்படைக்கவும் சொல்லிருக்கீங்க. நிறைய பேர் வீல் சேர்ல போனா கூட ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க சார். போன பிறகுதான் சீட் நமக்கு வருது. எப்படி சரியா கேட்கல. இல்ல, நிறைய அப்பாக்கள் வீல் சேர்ல இருந்துகிட்டு கூட ராஜ்யத்தை ஒப்படைக்க மாட்டேன். தம்பி வாழ்க்கையில ரொம்ப அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன டாபிக் பேசினாலும் பாவம் அவர் நெகட்டிவாவே தான் பேசுறாரு. ஏன்னா பாவம் அவர் வாழ்க்கையில அவ்வளவு அடி வாங்கியிருக்காரு போல. இல்ல தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி, உங்க அப்பாட்ட நாங்க வந்து பேசுறோம் சரியா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு இன்சிடென்ட் சொல்லும் போதும் அதுல அப்படி பண்ணாரு, இதுல இப்படி பண்ணாரு, அரியணையவே தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்ன சொல்றோம், எங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க. ஒரு கம்பெனிக்கு வர்ற இருக்கிற ஒர்க்கர்ஸ் பூரா இந்த முதலாளி எங்க முதலாளி சரியான முதலாளின்னு அவங்க சொல்ல வைங்க. கம்பெனி உங்ககிட்ட கொடுத்துறோம், தயாரா இருக்கும் தானே சொல்றோம். நீங்க வீல் சேர்ல கூட உட்காந்துட்டு அதை விட மாட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தம்பி. நீங்க உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே வர்றோம் உங்க அப்பாவை பாக்குறதுக்கு. ரைட், போயிடலாம் இருங்க. ஐயா, அவர் சொன்ன மாதிரி ஈஸி சேர் வீல் சேரையே தர மாட்டேங்கிறீங்களே, நீங்க எப்படி அந்த பொறுப்பை தருவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரை நீங்க விட்டுருங்க. ஏன்னா அவர் வேதனை என்ன சொல்றாருன்னு பொதுவா கேட்கிறாரு. ஐயா சொல்றாங்க இல்லையா, அவர் கேட்கிற மாதிரி வீல் சேரை கொடுக்கறக்கா இல்ல, ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கான், நல்ல அறிவை கொடுத்துருக்கான், நல்ல பழக்க வழக்கத்தை கொடுத்துருக்கான், இன்னொரு கம்பெனினாவே ஒரு பேர் இருக்க மாதிரி கொடுத்துருக்கான். அவங்க வந்து உள்ள, அதாவது இல்லத்துல இருந்து வரும்போது உள்ள மாறி போயிருது இப்ப உள்ள யங் ஜெனரேஷனுக்கு. முன்னாடி கூட்டு குடும்பமா இருந்துச்சு, இப்ப அவங்க வந்து தனித்தனி குடும்பமா இருக்கும்போது சில நேரங்கள்ல மாறி போயிருது. பட் மனச்சாட்சிப்படி அவர் சொல்லல, அவர் தமாசுக்காக சொல்றாரு. இல்ல, இந்த சேர் யாருமே அவங்களும் கேட்க மாட்டேன், நம்மளும் கேட்க மாட்டாங்க. எல்லா சேரும் அவங்களுக்கு தான். எங்களை பொறுத்தவரை இனிமே ரிலாக்ஸ் தான். இந்த சேர் மட்டும் இல்ல, எல்லா ஷேரும் உங்களுக்கு தான் தாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். ரொம்ப முக்கியம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இப்ப நம்ம முடிச்சிருவோம். இதுக்கு மேல எல்லா கேள்வியெல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கருத்துக்கள் 1000 நிகழ்ச்சியில குடும்ப தொழில்களை நாம வந்து தொடர்ந்து பண்ற போது அதற்கான வழிகள் என்ன, வழிகள் என்ன, இதை வந்து 3 வகையா தயார் பண்ண டீமுக்கு முதல்ல நீங்க ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா நான் தொகுத்து கொடுக்குறேனே தவிர இதுக்காக ஒரு பெரிய அணியே உட்கார்ந்து இதை செஞ்சாங்க. ஐயா நீதிமோகன் அவர்கள் அவங்க வந்து ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசினாரு. எங்க வீட்டுக்கே வந்திருந்தாங்க, முத்துக்குமார் வந்திருந்தாரு, அருண் வந்திருந்தாரு. எல்லாருமே வந்து இதை சிறப்பாக சொன்னாங்க. அதே போல இன்றைக்கு பேசின இவங்களும் சரி, பெரியவங்களும் சரி, நாங்கள் ஒரு ரிகர்சல் பண்ணிக்கிட்டு தான் வந்தோம். இது எதுக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? சும்மா வந்து அவங்க பாட்டுக்கு பொழுது போகாமல் உட்காந்துருக்கல. எப்பவுமே எல்லா விஷயங்களையும் இப்படி பேசணும், இப்படி பேசணும், இப்படி பேசணுங்கிற தயார் பண்ணிட்டு வந்தோம். சரி, இப்போ இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லலாம்? ஒரு முறை நீயா நானா கோபிநாத் அவர்களும் நானும் துபாய் போயிருந்தோம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இதை நடத்துறீங்கன்னு கேட்டேன். அவர் நான் ஒரு 15 வருஷமாக நடத்துகிறேன் அப்படின்னாரு. எப்படி ஜெயிக்கிறீங்க தெரியுமான்னு கேட்டேன். சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பட்டிமன்றத்தில் நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம். கணவனா மனைவியா, ஆண்களா பெண்களா, நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அதை செய்யறதே இல்லை. நீயா நானால நீ பேசு பேசிக்கிட்டே போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது உண்மையும் கூட. அவர் அதை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணார். ஆமையா, தீர்ப்பு சொல்லிட்டோம்னா அது வந்து எண்டு மாதிரி ஆயிடுது, முடிவு வந்துடுது. ஆனால் தொடரணும். சார்லி சாப்ளின் ஊமை படங்களில் தான் நடித்தார். ஆனால் அந்த படங்களை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டே சென்றார்கள். இதுதான் முக்கியம். அவர் நடித்தது ஊமை படம், ஆனால் எல்லோரும் அதை பார்த்துவிட்டு பேசிக்கொண்டே சென்றார்கள். இப்ப இவங்க இந்த 3 தலைப்புகளில் எதிர்பார்ப்புகள் என்ன, ஏமாற்றங்கள் என்ன? எதிர்பார்ப்புகள் இளைய தலைமுறை, ஏமாற்றங்கள் அதே போல. இவர்கள் எதிர்பார்ப்புகள் என்ன, நம்ம அடுத்த தலைமுறை எப்படி வரணும்? ஆனால் அதெல்லாம் இல்லையே. அதுக்கு அவங்க வச்ச விஷயங்கள் அருமையா இருந்தது. நேரம்ங்கிறது எப்படிப்பட்டது? காலம் பொன் போன்றது, கடமை கண், அதெல்லாம் பழசுங்க. ஏன்னா கண்ணெல்லாம் இப்போ கொடுத்து மாத்திரலாம்ட்டாங்க. அதே மாதிரி பொண்ணெல்லாம் அதை காட்டிலும் பிளாட்டினம் போன்றவை வந்துருச்சு. அப்படி என்றால் காலம் எப்படிப்பட்டது?
காலம் உயிர் போன்றதும்பாங்க. உயிர் போனா வராது. அதனுடைய அருமை தெரிய வேண்டும் என்பதுதான் பெரியவர்களுடைய எண்ணம். இவங்க என்ன சொல்றாங்க, அந்த எண்ணம் இருக்கட்டுங்க, நீங்க 10 மணி நேரத்தில் செஞ்ச வேலையை 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய டெக்னாலஜி வந்துருச்சு, நாங்கள் அதன் மூலம் சாதிச்சு காட்டுறோம். உட்கார்ந்த இடத்துல கம்பெனியை பார்க்க முடியும். நம்முடைய சிசிடிவி கேமரா வந்து நம்ம ஆஃபீஸில் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியும். அதை சொன்னாங்க. அதில் முதல் விஷயங்களில் இதெல்லாம் பேசணும். அடுத்தது என்ன அப்படின்னா, என்னென்ன சவால்கள் வரும், அந்த சவால்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும், அழகா சொன்னாங்க. மூணாவதா சொன்னபோது தடை அதை உடை, இதையும் பேசி முடிச்சாங்க. முடிக்கிறப்ப வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள், ஆர்வம் மிக்கவர்கள், இவர்கள் அனுபவம் முதிர்ந்தவர்கள், கடுமையாக உழைத்து முன்னுக்கு வந்தவர்கள். இவங்க உழைக்கலன்னு சொல்லலை, உழைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் வரல. அப்ப இந்த வகையில் பார்க்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு நாம குடும்ப தொழில்களை செய்கிற போது அதில் பாசம் இருக்கணும், உறவு இருக்கணும், நட்பு இருக்கணும், எல்லாம் வேணும். ஆனால் எது முக்கியம் தெரியுங்களா? 2 அணிக்குமே தெரியும், வாடிக்கையாளர் முதலில் முக்கியம். வாடிக்கையாளர்கள் தான் முக்கியம். அடுத்ததாக யாரு? ஊழியர்கள் அதை காட்டிலும் முக்கியம். ஊழியர்களுக்கு பிறகுதான் நம்முடைய உறவுகளோ நட்புகளோ வரணுங்கிறாங்க. இதை நம்ம அடிப்படையாக வச்சுக்கிறணும். அப்ப குடும்பத்தோடு ஒரு தொழிலை செய்கின்ற போது அந்த குடும்பத்து உறவுகளுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா தொழில் தன்மை அதில் குறைஞ்சு போகும். அதில் இன்னும் சொல்ல போனா, முன்ன அப்பா மகன் உறவு, அண்ணன் தம்பி உறவாக இருந்த தொழில் முறையில் இப்போ கணவன் மனைவியுமே அந்த தொழில் செய்கிறாங்க. 2 பேருடைய பொறுப்பு அதில் இருக்குது. அதனால ஈகோ இல்லாமல் இருக்கணும். விட்டு கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையும் நமக்கு கட்டாயம் வேணும். எளிமையாக சொல்றதா இருந்தா, திருமண வீட்டுக்கு போன ஒரு பெரியவர் பொண்ணு மாப்பிள்ளை கையில் ஒரு நூல் கண்டை கொடுத்துட்டு, நீங்க அங்கிட்டு இழுக்க, நான் அங்கிட்டு இழுக்கிறேன், அத்துட்டா 2000 ரூபா தரேன் இருக்காரு. அவங்க வாங்கிட்டு அங்கிட்டு இழுத்துருக்காங்க. இவர் இழுக்கல, கூடவே ஓடிட்டாரு. 3 தடவை சுத்தி சுத்தி வந்தாங்க, அக்க முடியல. வாங்கி பைக்கில் வச்சுக்கிட்டாரு. இன்னும் 3 கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாரு. அப்ப சொன்னாரு, நீங்களும் இழுத்து நானும் இழுத்திருந்தா நூல் அந்து போயிருக்கோம். நீங்க இழுத்தீங்க, நான் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்தால் ஒருபோதும் கெட்டு போகாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கல்யாண வீட்டில் சொல்றாங்க. நாம என்ன செய்யணும்னா, விட்டு கொடுக்கணுமா, விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்க முடியாமல் ஜெயித்துத்தான் காட்ட வேண்டுமா, ஜெயித்துத்தான் காட்டணும். எனவே இந்த நிலையில் நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர்களுடைய ஆற்றலை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். அனுபவம், ஆற்றல், இந்த இறக்கைகள் இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தின் எந்த மூலைக்கும் பறந்து செல்லலாம். அனுபவம், ஆற்றல், இந்த 2 துடுப்புகள் இருந்தால் தொழில் என்கின்ற கடலை நீங்கள் கடந்து வெற்றி காண முடியும். அதனால் மூத்தோர்களுடைய அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இளைஞர்களுடைய அந்த துடிப்பான ஆர்வத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.